வணக்கம் அன்பு நேயர்களே, உங்களை ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். மத்திய அரசாங்கம் ஹிந்தியை திணிக்க முயற்சி செய்கிறதா? இந்த கோஷம், இந்த குற்றச்சாட்டு சென்ற மாதம் எழுந்தது என்றால், இப்பொழுது சமஸ்கிருதத்தை திணிக்க இல்ல சமஸ்கிருதத்தை மத்திய அரசாங்கம் கொண்டாட துடிப்பது ஏன் என்ற கேள்வி அரசியல் அரங்கத்தில் குறிப்பாக தமிழ்நாட்டில் எழுந்திருக்கிறது. ஏன் என்றால், சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்கள்ல சமஸ்கிருத வாரம் கொண்டாட மத்திய அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கிறது, உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களுக்கு. இதுதான் சர்ச்சையை எழுப்பியிருக்கிறது. பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக, மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் கூட இந்தியாவுடைய பன்முக தன்மைக்கு இது கேடு விளைவிக்கும் செயல், இந்த முயற்சியானது கைவிடப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். சமஸ்கிருதம் கொண்டாடுவது தவறா என்ற ஒரு கேள்வியும், இன்னொரு பக்கம் தமிழ் உள்ளிட்ட மொழிகள் ஏன் புறக்கணிக்கப்படுகின்றன, இதுவும் கொண்டாடப்பட வேண்டிய மொழிகள் தானே, இந்த கேள்வியும் பிரதானமாக எழுந்திருக்கிறது. இந்த சர்ச்சையை பற்றித்தான் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக நாம் விவாதிக்க இருக்கின்றோம். இது சார்ந்த பின்னணி தகவல்களை தருகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். இந்தியாவுல 121 கோடி மக்கள் வசிக்கிறாங்க. இதில் சமஸ்கிருதம் எத்தனை பேர் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்த்தா வெறும் 14,000 மக்கள் மட்டும்தான். சமஸ்கிருத வார்த்தைக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, சத்தியமேவ ஜெயதே அப்படிங்கிறது ஒரு சமஸ்கிருத வார்த்தை தான். நம்ம தமிழ்ல வாய்மையே வெல்லும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்தியா முழுக்க ஒரு 15,000 சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் இருக்கும். அங்க ஒரு சர்க்குலர் கொடுத்திருக்காங்க, ஆகஸ்ட் 2ஆம் வாரம் சமஸ்கிருத வாரம் என்று கொண்டாட வேண்டும் என்று தமிழக அரசியல் கட்சிகள்லாம் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அரசியல் கட்சிகள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சமஸ்கிருதம் என்பது சாமானிய மனிதனுடைய மொழி கிடையாது, அது மட்டுமல்ல பிறப்பால் தன்னை உயர்ந்தவர்கள் என்று அடையாளப்படுத்திக் கொள்ளும் மக்களின் மொழிதான் சமஸ்கிருதம். இதை திணிக்க நாங்க அனுமதிக்க மாட்டோம், இது RSS வேலை அப்படின்னு சொல்லி ஒரு சில கட்சிகள்லாம் சொல்றாங்க. இன்னும் ஒரு சில கட்சிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழ் சமஸ்கிருதத்தை காட்டிலும் எந்த வகையிலும் குறைந்த மொழியே கிடையாது, தமிழே ஒரு செம்மொழிதான். அப்படி பார்த்தா தமிழ் வாரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்தியா முழுவதும் கொண்டாட வேண்டும். அது மட்டும் இல்ல, அரசியல்வாதிகள் சமஸ்கிருதத்தை திணிக்க முயற்சி செய்கிறார்கள். திணிக்கும் அரசியல்வாதிகளுக்கு எத்தனை பேருக்கு சமஸ்கிருதம் தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அப்படி பார்த்தா உண்மையிலேயே இது மொழியை திணிப்பதாக தெரியவில்லை, இது ஒரு வகையான கலாச்சாரத்தை திணிப்பதாகத்தான் தெரிகிறது. அது மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க வெவ்வேறு வகையான மக்கள் இருக்காங்க, வெவ்வேறு மொழி பேசுறாங்க, வெவ்வேறு கலாச்சாரம் இருக்கு. அதை அத்தனையும் அரசாங்கம் பாராட்ட வேண்டுமே தவிர ஒரு மொழியையோ ஒரு கலாச்சாரத்தையோ திணிக்கும் பணியில் ஈடுபடக்கூடாது. அது மட்டும் இல்ல, வளர்ச்சி என்று சொல்லித்தான் ஆட்சிக்கு வந்தார்கள், வளர்ச்சி பணியில கவனம் செலுத்த வேண்டும், மொழியை திணிப்பதிலோ கலாச்சாரத்தை திணிப்பதிலோ நேரத்தை வீணடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி தமிழக அரசியல் கட்சிகள்லாம் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். இது ஒரு புறம். சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்ல சர்க்குலர் கொடுத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல சமஸ்கிருதம் அழிந்து வரக்கூடிய ஒரு மொழி என்பதால் அதை காப்பதற்காக தான் இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் நாங்க கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமஸ்கிருதத்தை காக்க முயற்சியா அல்ல திணிக்கப்படுகிறதா சமஸ்கிருதம்? இந்த கேள்வித்தான் அரசியல் அரங்கத்தில் குறிப்பாக தமிழ்நாட்டில் விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. இதையே இந்த நிகழ்ச்சியில விரிவாக நாம் விவாதிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே பங்கேற்கிறார் பாஜகவின் இப்போதைய மாநில துணைத் தலைவர் திரு H. ராஜா அவர்கள். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். மதிமுகவின் திரு அந்தரிதாஸ் அவர்கள் நம்மிடையே இணைகிறார், அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அதே போல மொழி ஆர்வலர் திரு கோபு அவர்களும் நம்மிடையே இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார், அவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இந்த குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் இல்லாம உங்களுடைய கூட்டணி கட்சிகள் பாமக, மதிமுக யாரோடு இணைந்து இந்த தேர்தலை சந்தித்தீர்களோ, இது பன்முகத்தன்மைக்கு கேடு விளைவிக்கக்கூடிய முயற்சி. தமிழும் ஒரு செம்மொழி தான், தமிழை வளர்க்கலாம். எதற்காக சமஸ்கிருதத்தை இந்த அளவுக்கு போற்றக்கூடிய, இல்லை இதற்கென்று ஒரு தனி கவனத்தோடு ஒரு வாரம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு சர்க்குலரானது பெரிய சர்ச்சையை எழுப்பியிருக்கிறது. முதல்ல சமஸ்கிருத வாரம் என்று கொண்டாடுவது எந்த மொழிக்கும் விரோதமானது அல்ல. அதனால இது தமிழா சமஸ்கிருதமா அப்படின்லாம் கொண்டு வந்து வைக்கிறதே உள்நோக்கம் உள்ள அல்லது புரிந்து கொள்ளாத ஒரு வாதம்ங்கிறது என்னுடைய கருத்து. இரண்டாவது, இது காங்கிரஸ் ஆட்சியிலும் இருந்தது. வருடா வருடம் இந்த மாதிரியாக சமஸ்கிருத வாரம் கொண்டாடுங்கிறது ஒரு பழக்கம் பல ஆண்டுகள்ல இருந்திருக்கு. சில ஆண்டு நடக்காமல் இருந்திருக்கலாம். ஆனா ஏன் இந்த மாதிரியாக நாம சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் இருக்கு? இது செய்ய வேண்டியது. இன்றைக்கு இப்ப தமிழக அரசு இருக்கு, புதுவை அரசு இருக்கு. இந்த அரசாங்கங்கள் தமிழ் மொழியை வளர்க்க, பேண, பாதுகாக்க ஒரு வழிவகை இருக்கு. எல்லா மொழிகளுக்கும் அந்த மாதிரி மாநிலங்கள்ல ஒரு இது இருக்கு. ஆனா சமஸ்கிருதத்துக்கு அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் இல்லை. ஆனால் சமஸ்கிருதத்துல இன்னைக்கு ஆயுர்வேதம் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, வானசாஸ்திரம் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, விஞ்ஞானம்,
ஈவன் தொழில்நுட்பங்கள் ஆகிய பல்வேறு நூல்கள் இருக்கின்றன. ஆகவே இன்னைக்கு ஜெர்மனியில அவங்க இங்கிருந்து ஈவன் ஏரோப்ளேனுக்கான டெக்னாலஜியை சரஸ்வதி மஹால்ல இருந்து எடுத்துக்கப்பட்ட புஸ்தகங்கள், அதில் இருந்த விஷயங்கள் இருந்து நாங்கள் அதுக்கு உதவிக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்று ஜெர்மனிலையும் இது பற்றி எல்லாம் பேசியிருக்கிறார்கள். ஆகவே பல்வேறு நாடுகள் கூட உபயோகப்படுத்துகின்ற அளவுக்கு ஒரு ட்ரெஷர் ஆஃப் நாலேஜ் அந்த மொழியில, நான் அந்த மொழியில மட்டும் சொல்ல வரல, அதுல இருக்கு. அப்ப அதை பிரிசர்வ் பண்றதுக்காக இது திணிப்பு என்று சொன்னால் நீங்க எல்லாரும் படிக்கணும்னு சொன்னா அது திணிப்பு. ஆனால் இங்கு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல சமஸ்கிருதம் ஒரு பாடமா இருக்கு. அங்க சமஸ்கிருதம் விரும்புபவர்கள் அதை அப்சர்வ் பண்ணி இதை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா இப்ப தொல்பொருள் ஆராய்ச்சி கழகம்னு ஒண்ணு வச்சு நம்முடைய தொன்மையான கட்டடங்களை, சிற்பக்கலை ஏன் காப்பாற்றணும்னு நினைக்கிறோம். ஆகவே இதுக்கு எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கை நிச்சயமா சொல்றேன், எந்த விதத்திலும் தமிழ் மொழியை குறைத்து கூறுவதற்கோ அல்லது குறைத்து மதிப்பிடுவதற்கோ இதுல இடமே இல்லை. இல்ல, ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். நான் இதை கொண்டாடக்கூடாது, ரத்து பண்ணணும்னு பேசுறதை விட நீங்க தமிழ் வாரம் ஒண்ணு கொண்டாடுன்னு சொன்னா அதை முதல்ல ஆதரிக்கிறது ஹெச் ராஜா. ஆகவே இதை நாம மொழி துவேஷத்தை, அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயங்கள். அதுவும் இன்னும் சொல்ல போனாக்க இது யாராவது ஒரு சாரா ரெண்டெல்லாம் பேச, நான் பின்னால் பல உதாரணங்கள் என்னால் காட்ட முடியும். சமஸ்கிருதமும் தமிழும், சமஸ்கிருதம் வடமொழி அல்ல, இந்த தென்பகுதியில் இருப்பவர்கள் தான் சமஸ்கிருதத்தை மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதற்கு சான்றுகள் இருக்கிறது. தமிழும் சமஸ்கிருதமும் ஒன்னா ஒரு தண்டவாளத்தினுடைய இரண்டு தண்டவாளங்கிறது மாத்திரமில்ல, அகத்தியத்திலேயே சமஸ்கிருத வார்த்தைகளை தமிழ் மொழியில் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சூத்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஒண்ணு இது அறியாமையால் அல்லது ஒரு பிரஜுடிஸ்னால வந்திருக்கின்ற கருத்து. திரு அந்தரிதாஸ் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். அவருடைய வாதம், ஒரு மொழியை போற்றுவது அப்படிங்கிறது இன்னொரு மொழியை வஞ்சிப்பதாகாது அப்படின்னு சொல்றார். மதர் ஆஃப் ஆல் லாங்குவேஜஸ், அனைத்து மொழிகளுக்கும் தாய் அப்படின்னு சமஸ்கிருதம் சொல்லப்பட்டிருக்கிற இது போன்ற விஷயங்கள் சர்ச்சையாக இருக்கிறது. இதை பற்றி விரிவாக நான் உங்கள்கிட்ட வரேன். இல்ல, அதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமரான உடனே இந்த நாட்டினுடைய தொன்மையான விஷயங்களை எல்லாம் தொகுத்து புத்தகமாக வெளியிட பணித்தார். சரி, அந்த மாதிரி தொகுத்து வெளியிடப்பட்ட புத்தகத்தினுடைய டைட்டில் இந்தியா மதர் ஆஃப் அஸ் ஆல். அந்த இதுல சர் வில்லியம்ஸ் சொல்லி ஒரு அமெரிக்க பிலாசபர், அவர் சொன்னது மாத்திரம் 4 வரி சொல்லியிருந்தேன். அதற்கு பிறகு நம்முடைய நண்பர்கள் அவர்கள் கருத்தை சொல்றது எனக்கு இந்த ஆட்சேபனையும் இல்லை. சம்ஸ்கிருத் through our for our India, through Sanskrit for our languages, through the village administrative system for our democracy, through Arabic numerals for our mathematics, through the tenets of Buddhism for our religion. In short, India is mother of us all. அப்படின்னு சர் வில்லியம்ஸ் அண்ட் அமெரிக்கன் சொன்ன கோட்டை வச்சுதான் அந்த புத்தகமே எழுதப்பட்டிருக்கிறது. நண்பர்கள் வேணும்னா ஈவன் ஐ கேன் ப்ரொவைட் தட் புக். ஜெர்மனி உள்ளிட்ட பல வெளிநாட்டு அறிஞர்கள் தமிழ் தான் இருக்கிறதுலேயே பண்டைய மொழி, தொன்மையான மொழி மறுக்கவே இல்லை. மதர் ஆஃப் ஆல் தமிழ் சமஸ்கிருத சண்டையா கொண்டு வர்றதையே நான் முதல்ல கண்டிக்கிறேன். சொல்லக்கூடிய வாதம், ஒரு மொழியை வளர்க்க நினைப்பது அப்படிங்கிறது இன்னொரு மொழியை வஞ்சிப்பதா ஏன் அர்த்தம் கொள்றீங்கிறது? அனைத்து மொழிகளின் தாய் என்பது கலப்படமற்ற அக்மார்க் பொய். அதாவது ரஷ்யாவுடைய ஆவார் மொழி பேசுகின்ற ஒரு கவிஞன் ரசூல் ஹம்சதேவ் சொன்னார், நாளைக்கு என்னுடைய தாய்மொழி அழிவதாக இருந்தால் நான் இன்றைக்கே செத்து போய்விடுவேன் என்று சொன்னார். காரணம், மொழி என்பது மனிதனுடைய விழி, மனிதனுடைய கடைசி மான உணர்ச்சி. அந்த உணர்ச்சிக்காகத்தான் நூற்றுக்கணக்கான பேர் இன்றைக்கு அக்னி பர்வதங்களை, தீயை அணைத்துக் கொண்டார்கள். ஆக அந்த உணர்வு ஒரு காலகட்டத்திலே அண்ணன் சொன்னதை போல மொரார்ஜி தேசாய் அவர்கள் கூட ஆன்டி இந்தியன் எஜுகேஷன் என்பது டெட் ஹார்ஸ் என்று சொன்னார்கள். ஆனால் அது அப்படிப்பட்ட நிலைகளை வீறு கொண்டு எழும் அது உணர்ச்சிகரமான ஒரு போராட்டம் என்பது இன்றைக்கும் தமிழகத்திலே கடந்து கொண்டிருக்கிறது. அனைத்து மொழிகளின் தாயின்னு சொன்னார், அதை நான் நிச்சயமாக மறுக்கிறேன். காரணம், கன்னடமும் கணிதெலுங்கும் மலையாளமும் துளுவும் உன் அதரத்தை உதிர்த்தெழுந்தது என்று தென்னக மொழிகளின் தாய் என்று தமிழை வேண்டுமானாலும் அழைக்கலாமே தவிர அனைத்து மொழிகளின் தாய் என்று அழைக்க முடியாது. டாக்டர் சாதனாவுடைய அறிக்கையிலே முக்கியமான ஒன்றை நான் கோடிட்டு காட்ட என்ன சொல்லியிருக்காங்க சொன்னா, 8வது அட்டவணையிலே இருக்கின்ற மொழிகளோடு, உலகளாவிய மொழிகளோடு சமஸ்கிருதம் போட்டி போடுகின்ற அளவிற்கு என்ன யுத்திகளை கையாள வேண்டும் என்று ஒரு ஆய்ந்து அறிந்து அறிக்கை தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஐசியூல இருக்கின்ற ஒருவனை நாம் காப்பாற்றி விடலாம்,
ஆனால் போஸ்ட்மார்ட்டம் செய்து மாற்றுகளில் இருக்கின்ற பாடியை, டெட் பாடியை யாராலும் இன்றைக்கு காப்பாற்ற முடியாது. வெறும் 523 பேர் பேசுகின்ற மொழி வழக்கிழந்திருக்க அப்படி என்று சொன்னால் இந்திய இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கிற நிலைமையில இந்திய மொழிகள் 50 இருக்கிறது. ஏன் அந்த மொழிகளுக்கு ஏன் நீங்கள் முக்கியத்துவம் தரவில்லை என்பதுதான் கேள்வி. ஆர்குமெண்ட் ஆகாது. நான் சொல்றது என்ன, இதுல எந்தவித மொழி மோதலோ தமிழ் மொழியை எந்த விதத்திலும் குறைவாக மதிப்பிட்டு அதுல இல்ல. நாம தமிழ் மொழிக்கு விரோதம். நான் இன்னும் சொல்றேன், இங்க இருக்க தமிழ்நாட்டில் இருக்கின்ற மாநில கட்சிகளுக்கு பாரதிய ஜனதா கட்சி சொல்ற பாரத பண்பாட்டுல, கலாச்சாரத்துல, தொன்மையில தமிழுக்கு இடம் இருக்கு. we are second to none. ஆகவே தமிழுக்கு ஃபைட் பண்ண நாங்க மாத்திரம் இருக்கோம் பேசுறத தேசிய கட்சிகள் ஏத்துக்க முடியாது. சமஸ்கிருத வாரம் கொண்டாடுவதுங்கிறது எப்படி சமஸ்கிருத திணிப்பாகும்? இல்ல எனக்கு கட்டாயமா சிபிஎஸ்இ பள்ளிகள்ல சமஸ்கிருதத்தை கட்டாயமா படிச்சாகணும் இல்ல, இட்ஸ் an optional subject. தமிழ்நாட்டு பள்ளிகளுக்கு அது வந்துடல. ஒரு வாரம் அனுசரிப்பதனால தமிழ் மொழியுடைய பொசிஷனை சமஸ்கிருதம் எடுத்துக் கொள்கிறது இல்ல சமஸ்கிருதம் திணிக்கிறது அப்படிங்கிறது எப்படி நம்ம பொருள்? பன்முகத்தில் சமஸ்கிருதத்துக்கு இடம் இருக்கா இல்லையா? பேசுற பன்முகத்துல சமஸ்கிருதத்துக்கும் ஒரு இந்தியாவில மாறுபட்ட மொழி, வேறுபட்ட இனம், முரண்பட்ட பண்பாடுகள், சமரசத்தை உண்டாக்காத சமயங்கள் என்று இருந்தாலும் கூட நூற்றுக்கணக்கான மொழிகள் 8வது அட்டவணையில் 22 மொழிகள் தான் இருக்கிறது. ஆனால் அழிந்து கொண்டிருக்கின்ற, அழிவின் விளிம்பில் இருக்கின்ற 50 மொழிகள் இந்திய மொழிகள் இருக்கிறது. ஏன் அதற்கெல்லாம் முக்கியம்? மலையாளத்துக்கு தாங்க, தெலுங்குக்கு தாங்க, தமிழுக்கு தாங்க, அதற்கெல்லாம் வாரம் இல்ல. இதற்கு மாத்திரம் ஏன் வாரம் கொண்டாடுகிறீர்கள் என்றுதான் அவருடைய கேள்வி. கோபு அவர்கள்ட்ட எடுத்து போறேன். அவர் சொல்வது உங்களுக்கு நியாயமா படுதா? அதாவது சமஸ்கிருதத்துக்கு ஏன் வாரம் கொண்டாடுறீங்கன்னு கேட்காதீங்க, தமிழுக்கும் கொண்டாடுங்க. நான் முதல்ல ஆதரிக்கிறேன். இல்ல அந்த வாதம் சரியா? இல்ல இவர் சொல்வது போல இன்னைக்கு தமிழோ சமஸ்கிருதமோ அட்டவணை 8ல இருக்கு. மத்த 21 மொழிகள் விட்டுட்டு ஒரு மொழிக்கு இந்த அளவுக்கு சிறப்பு கவனம் அவசியமாங்கிற பறவை ஏத்துக்கிறீங்க. அந்த மொழிக்கு கவனம் போறலன்றதுனால அதை ஊக்குவிக்கிறதுக்கோசரம் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல அவங்க செஞ்ச மாதிரி எனக்கு தோணுது. அது ஏன் ஒரு வாரம் அறிவிக்கணும்? நான் சமஸ்கிருத காதலனா இருந்தா ஒரு மாசம் ஏன் அறிவிக்கூடாதுன்னு நான் கேட்பேன். ஒரு வருஷம் கூட அறிவிக்கப்பட்டு தாராளமா அறிவிக்கட்டும். பாரதிய ஜனதாவுடைய முந்தைய ஆட்சி காலத்துல 99 இருந்து சமஸ்கிருத வருஷம் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏன் தமிழ் வருஷம் அறிவிக்கப்படல? அந்த இதுக்கு நான் சொல்றேன், ஒரு சாராரின் கலாச்சாரத்தை இந்திய தேசிய அடுத்த இந்திய தேசிய இனங்களின் மீது இன்றைக்கு திணிப்பு செய்திருக்கிறார்கள். தமிழ் பண்பாட்டோட உரை கொடுத்து வந்திருக்கேன். வெள்ளக்காரன் பண்பாட்டில் வல்ல முதல் ஒரு சார் நீங்க தமிழ் கலாச்சாரத்தை பேசுறதுன்னா முழுமையா பேசணும். ஆப்போசிட் நீங்க சொல்ல முடியாது. வாரம் அறிவித்ததால் ஒரு வாரம் அறிவிப்பதால் மற்ற மொழிகளுக்கு எந்த தீங்கும் வரப்போவதில்லை. அந்த அவர் சொல்ற ராஜா சொல்ற மாதிரி மற்ற மொழிகளுக்கு ஒவ்வொரு வாரம் பண்றதுனால அது ஓங்கவோ இறங்கவோ போவதில்லை. இது ஒரு வாரம் அறிவித்திருக்கிறார்கள். இது தசரா ஏன் 10 நாள் கொண்டாடணும், தீபாவளியே ஒரு நாள் கொண்டாடணும், மாத்தி போடுங்கன்னு கேட்கற மாதிரி இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா இது ஒரு பாரம்பரியத்துல வந்திருக்கு. அவங்க ஏதோ முடிவு எடுத்து ஒரு வாரம் கொண்டாடுவோம் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல சொல்றாங்க. அவங்க மாநில பள்ளிகள்ல தமிழ்நாட்டு அரசாங்கம் இப்ப பணம் சொல்லுங்க, தமிழ் வாரம் என்ன மாசம் எடுத்துக்கோங்க, வருஷம் எடுத்துக்கோங்க. தமிழ்லயும் இந்த மாதிரி மைனாரிட்டி லாங்குவேஜ் நிறைய இருக்கு, படகா மொழி இருக்கு, இந்த மலைவாழ் மக்கள் பேசுற மொழி இருக்கு. எந்த வகையில அரசியலமைப்பு சட்டத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்மளுடைய பார்லிமெண்ட் ரூல்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, சமஸ்கிருதத்துக்கு மற்ற அட்டவணை 8 மொழிகளை விட அதிகமான அதிகாரம், அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டில்லை. மிஸ்டர் ஹரி, இல்ல ஒரு நிமிஷம் நான் சொன்னேன், இட் இஸ் நாட் ஜஸ்ட் லீகல். சரி, இன்றைக்கு என்னன்னா சமஸ்கிருதத்துல உலகமே ஒப்புக்கொண்ட there is a vast treasure of knowledge இருக்கு. தமிழ்ல இருக்கா? நான் இல்லைன்னு சொல்லலையே. சரி, அத நாம பிரிசர்வ் பண்ணணுமா இல்லையா? இருங்க நான் சொல்லிடுறேன். ரெண்டாவது, சமீபத்தில் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் இங்க ஒரு பத்திரிகையினுடைய இலக்கிய விழாவில் பேசும்போது சொன்னதை நான் இங்க சொல்ல விரும்புறேன். தமிழ் மொழி வழக்கு ஒழிந்து வருகின்ற மொழியில் 8வது இடத்தில் இருக்கிறது. இது நான் டாக்டர் கலாமை கோட் பண்றேன். சரி, 8வது இடத்தில் இருக்கிறது. சரி, அந்த தமிழ் மொழியை நாம வளர்க்க வேண்டுமானால் சரி, தமிழ் அறிஞர்கள் மாற்று மொழியில் இருக்கின்ற மாற்று மொழியை கற்றுக்கொண்டு அந்த நூல்களை கூட நாம் தமிழில் கொண்டு வர வேண்டியது அவசியம் இருக்கிறது. சொல்லி முடிச்சிடலாம். இப்போ கம்பநாட்டாழ்வார் ஏதோ ஒரு சாரார் பேசுறாங்க, இதுல ஒரு ஜாதியவாதம் இதெல்லாம் இல்ல. கம்பநாட்டாழ்வார் அந்தனர் அல்ல. ஆனால் கம்பநாட்டாழ்வார் சமஸ்கிருதத்தை முழுமையாக படித்த காரணத்தால் கம்பராமாயணம் என்கின்ற ஒரு காப்பியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. என்னுடைய கேள்வி, தமிழும் வழக்கொழிந்து வருது அப்படிங்கிற அம்சத்தை ஏத்துக்கிறீங்க. தமிழும் செம்மொழி, சமஸ்கிருதமும் செம்மொழி. ஆனா
தமிழுக்கு இந்த அடிப்படையில செம்மொழிங்கிற அடிப்படையில இல்ல அட்டவணை 8 மொழிங்கிற அடிப்படையில ரெண்டு ஒரே அந்தஸ்து தான். எந்த அம்சத்தை எடுத்து பார்த்தாலும் கூட அந்த அடிப்படையில சமஸ்கிருதத்துக்கு மத்திய அரசாங்கம் அதிக முக்கியத்துவம் அதிக நிதி வழங்குகிறதா இல்ல நீங்க சொல்றது போல வழக்கொழிந்து வரக்கூடிய தமிழுக்கு அதிக நிதி அதிக முக்கியத்துவம் வழங்கப்படுகிறதா? அதாவது இதுல இப்ப ஒரு பேஷண்ட் முடியாம இருக்க அவருக்கு எதுக்காக ஊட்டமிக்க இது கொடுக்கணும், அது கொடுக்க கூடாது, மற்றவங்களுக்கு சேர்த்து அதே மாதிரி கொடுக்க முடியும்னா தான் பண்ணணும்னு நாம ஆர்கியூ பண்ண முடியாது. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த சம்ஸ்கிருதத்தை காப்பாற்ற வேண்டிய அளவிற்கு பலவீனம் இருக்கின்ற காரணத்தால் அதுவும் இட் இஸ் பார்ட் ஆஃப் அவர் கல்ச்சர். அதுக்கு தான் நான் சொல்றேன். தட் இஸ் வெரி சப்ஜெக்டிவ் சார். கான்ஸ்டிடியூஷன்ல ரெண்டுமே ஒரு சமமான அந்தஸ்து. செம்மொழி எடுத்துக்கிட்டாலும் ரெண்டுமே செம்மொழி. ஆனா மாநிலங்களிலேயே பணம் வந்து பைனான்ஸ் கமிஷன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது டெவலப்டு ஸ்டேட்டுக்கு ஒரு யார்ட் ஸ்டிக், அன்டெவலப்டு ஸ்டேட்டுக்கு ஒரு யார்ட் ஸ்டிக், நார்த் ஈஸ்டுக்கு ஒரு யார்ட் ஸ்டிக் இருக்கு. இல்ல எதற்காக அப்படி காப்பாற்றணும் கேட்கிறேன். 16 அதுதான் சொன்னேனா இல்ல. இட்ஸ் நாட் a question of how many people who know. அதாவது இதுல பண்ண வேண்டிய அவசியமே நான் சொல்லிட்டேன். ஆயுர்வேதமாக இருக்கட்டும், வானியல் சாஸ்திரமாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், இன்னைக்கு ஆரியபட்டாவும் பாஸ்கராவும் அன்றைக்கு சமஸ்கிருதத்தில் சொல்லி போனதை நாம இன்னைக்கு இஸ்ரோல பயன்படுத்தி கொண்டிருக்கோம். அது இந்த மாதிரி சமஸ்கிருதத்துல மாத்திரம் தான் அறிவியல் இருக்காது எனக்கு தெரியாது. ஆனா தமிழிலே இல்லாத அறிவியல் எங்கேயும் கிடையாது. வளவண்டியமா வானவர் ஊர்தின்னு ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடியே தமிழ் தான். திரு கோபு கிட்ட போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன புள்ளி உரத்தை மட்டும் கொடுக்கிறேன். தமிழிலையும் காக்க வேண்டிய பல அம்சங்கள் இருக்கிறது. இன்னைக்கு மத்திய அரசாங்கத்துடைய அறிக்கையை ஒண்ணு படிக்கிறேன். தமிழும் சமஸ்கிருதமும் செம்மொழி இதுக்கு வந்து ஒதுக்கக்கூடிய பணத்தை அவங்க பட்டியலிடுறாங்க. 2008-9 பார்த்தா தமிழுக்கு 4 கோடி ஒதுக்கப்படுது, சமஸ்கிருதத்துக்கு 72 கோடி ஒதுக்கப்படுது, 18 மடங்கு அதிகம். 2009 தமிழுக்கு 8.61 கோடி, சமஸ்கிருத வளர்ச்சிக்கு 11 மடங்கு அதிகம், 99.18 கோடி. 2010-11 10 கோடி தமிழுக்கு, சமஸ்கிருதத்துக்கு 108.75 கோடி, 10 மடங்கு அதிகம். 2011-12 எடுத்துக்கிட்டா 18 மடங்கு அதிகமா தமிழோட சமஸ்கிருதத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு. இது யூபி ஆட்சி காலத்துல நீங்க சொல்லலாம், என்டி ஆட்சி காலத்திலையும் இதே நடைமுறை. ஒரு கண்ணிலே வெண்ணெய் ஒரு கண்ணிலே நெய், ஏன் பேரம் பார்க்கிறீர்கள்னா எங்களுடைய பாருங்க, வாதத்துக்கு மருந்து உண்டு, பிடிவாதத்துக்கு மருந்து கிடையாது. தூங்குறவரை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்க. 6.5 கோடி மக்கள் இருக்கிற தமிழுக்கு வாரம் கிடையாது. ஆனா வெறும் 543 கூட பேசாத மொழிக்கு வாரம் வாரம் பேச்சு போட்டி, எழுத்து போட்டி, கட்டுரை போட்டி, ஆளுமை திறனை வளர்க்கின்ற போட்டி, சோகம் சொல்லுகின்ற போட்டி, எங்கே போய் நிற்க போய் வாதத்திலே மத மொழி துவேஷம் இல்ல, ஆனால் இவரிடம் மொழி வெறுப்பு தான் வெளியே வருகிறது. பற்றோடு பேசினாவே இவங்க வெறின்னு பேசுறாங்க. எல்லாமே தேசிய கட்சிகள்லாம் இப்படிதான் இருக்கு. ஒரு பிராண்ட் போட்டுறாங்க, ஒரு விருப்பத்தோடு ஒரு இன்வால்மெண்டோடு பேசினா சொல்லிடுறாங்க. நான் சொல்லிடுறேன். ஏன்னா இன்னைக்கு நீங்க தமிழ் சமஸ்கிருதம் வந்து நீங்க லாஜிக்கலா சொல்லுங்க கொஞ்சம். நான் சொல்றேன். அதாவது சிலப்பதிகாரத்துல ஒரு கதை இருக்கு. ஒரு சொல்லிடுறேன், சுருக்கமாவே சொல்றேன். அதாவது ஒரு பார்ப்பனன் பார்ப்பனித்துக்கு குழந்தை இல்லை என்று கீரிப்பிள்ளை வளர்க்கிறார்கள். குழந்தை பிறக்கிறது. அந்த கீரிப்பிள்ளை வந்து அந்த குழந்தைய கடிக்க வந்த பாம்பை கடிச்சிட்டு போய் சந்தோஷமா காட்டுது எஜமானிக்கு. குழந்தைய கடிச்சிருச்சோன்னா அந்த அம்மா கொண்டுறாங்க. உடனே அவர் வந்து என்ன சொல்றாரு, நீ மிகப்பெரிய பாவம் பண்ணிட்ட, உன்னோட வாழறது வந்து பாவம்னு சொல்லிட்டு அவர் காசிக்கு போகும்போது இல்ல இதுக்கு பரிகாரம் என்னன்னு கேட்கிறார். உடனே அவர் சமஸ்கிருதத்துல ஒரு நோட் எழுதி கொடுக்கிறார். எல்லா வணிகர்களிடமும் போய் அந்த அம்மா உதவி கேட்கறாங்க. அப்ப எல்லாம் என்ன சொல்றாங்க, இல்ல கோவலன் மட்டும்தான் இதை செய்ய முடியும், அதனால நீ அவரை போய் அணுகவும். அப்ப சிலப்பதிகாரத்தில் இருக்கின்ற சம்பவத்தை நான் இங்கே சொல்லியிருக்கிறேன். அப்ப தமிழகத்தில் கூட சாதாரண வணிகர்கள் படிக்கின்ற மொழியாகத்தான் அது இருந்தது. ஆனால் இதுல வந்து வழக்கொழிந்த காரணத்தால் அந்த ட்ரெஷரை காப்பாத்துறதுக்கு ஒரு விசேஷ முயற்சி தேவையா இருக்குங்கிறதுனால. மேலும் இன்னொரு லாஜிக் இதுல என்னன்னா, எல்லா மொழிகளுக்கும் மொழிவாரி மாநிலங்கள் இருக்கிறது. அந்த மாநிலங்களால் அந்த மொழியை முன்னேற்றவோ காப்பாற்றவோ எந்த தடையும் இல்லை. ஆனால் கேட்பாரட்டு இருக்கு, இருந்தாலும் அது பிரஷியஸ். அதுக்காக தான் ஒரு விசேஷ கவனம் செலுத்தி 30 கோடி முகமுடியால் உயிர் முயம்புற ஒன்றுடையால் இவள் செப்பு மொழி 18 உடையால் சிந்தனைன்னு சொல்றாங்க. அந்த சிந்தனை முழுவதும் ஏன் வஞ்சனையை செலுத்துறீங்க? ஒரே ஒரு மொழிக்கு மாத்திரம் ஏன் வந்து அவ்வளவு 18 மடங்கு நிதியா ஒதுக்குறீங்க? நான் என்ன சொல்றேன், 18 மடங்கு நிதி அதிகமா ஒதுக்குறீங்க. இவர்கள் பூரா ஆங்கிலேய கலாச்சாரத்தை ஏற்றுக்கொண்டு வெள்ளையனுக்கு கைக்கூலியாக இருந்த ஒரு பாரம்பரியம் தான். உங்களால் நிச்சயமாக தமிழுக்காக மட்டும் ஆங்கில அந்நிய
மொழினா 1000 கிலோமீட்டருக்கு அப்பால இந்திய எங்களுக்கு அந்நிய மொழியா இல்ல. இந்திய நம்ம சகோதர மொழி, அது தேச விரோதம். இந்திய அந்நிய மொழின்னு பேசுறது. இந்த தருணத்தில் ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கணும். தமிழுக்கு மற்ற மொழிகளுக்கு மாநிலங்கள் இருக்கிறது. சமஸ்கிருதத்துக்கு ஏது மாநிலம் என்றால் சமஸ்கிருதத்தை அபிஷியல் லாங்குவேஜாக, அலுவல் மொழியாக ஏற்றுக்கொண்ட மாநிலங்களும் இந்தியாவில் இருக்கத்தான் செய்கிறது. அந்த மாநிலங்கள் செய்யலாமே, மத்திய அரசாங்கம் இதை செய்ய வேண்டுமா அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம் இருக்க, இன்னும் பல கேள்விகள் பிரதானமாக எழுந்திருக்கின்றன. சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்கள்ல சமஸ்கிருத வாரம் கொண்டாடப்படுவதற்கு எதிர்ப்பு தமிழ்நாட்டிலிருந்து எழுந்திருக்கிறது. குறிப்பாக மத்தியில் ஆளும் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளால், அதாவது மதிமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகளாலே இதற்கு எதிர்ப்பு பிரதானமாக வந்திருக்கிறது. இது ஹிந்தி திணிப்பை போல சமஸ்கிருத திணிப்பா அப்படிங்கிற அரசியல் கேள்வியும் இருந்திருக்கு. இதைத்தான் இந்த நிகழ்ச்சியில விரிவாக நாம் விவாதித்து வருகின்றோம். நான் திரு கோபு அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். எல்லாரும் எழுப்பக்கூடிய கேள்வி என்னவென்றால், இன்னைக்கு இந்தியாவுடைய அபிஷியல் லாங்குவேஜ்னா ஹிந்தியும் இங்கிலீஷும். அட்டவணை 8ல 22 அபிஷியல் லாங்குவேஜ் இருக்கு. அதுல தமிழும் ஒண்ணு, சமஸ்கிருதமும் ஒண்ணு, மத்த 20 மொழிகள் இருக்கு. ஆனா இந்திய சுதந்திர வரலாற்றில் எடுத்துக்கிட்டா, அது காங்கிரஸ் அரசோ பிஜேபி அரசோ அதிகமாக ஒரு மொழி வளர்ப்புக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்குமே ஆனால், நிதி செலவு பண்ணப்பட்டிருக்குமே ஆனால் சமஸ்கிருதம் தான். அது ஒரு மொழி, ஒரு பேச்சு மொழியா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா? இதெல்லாமே கேள்விக்குறியா இருக்கும்போது தொடர்ந்து இதை ப்ரமோட் பண்றதுக்கான அவசியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வெல்கம் பேக் டு சார். சமஸ்கிருதம் பேச்சு மொழி என்பது முற்றிலும் உண்மை கிடையாது. அது ஸ்லோக மொழி என்பதும் அது ஒரு கூண்டுக்குள்ள அடைக்கிற மாதிரி ஒரு கருத்தாகும். தமிழை வெறும் கவிதையின் மொழி அப்படின்னு சுருக்கிட்டா அது எவ்வளவு தவறாகுமோ, இங்கிலீஷ முன்னாடி நம்ம இதுல சொல்லுவாங்க, லாட்டின் சட்டத்துக்கு ஏற்ற மொழி, இந்த மாதிரி ஒரு மொழிக்கு ஒரு குணத்தை சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது. அது ஒரு கவித்துவமா சொல்றதுதான் தவிர அதுல உண்மை கிடையாது. எல்லா மொழியிலும் எல்லாமே செய்யலாம். ஒரு மொழிக்கு காசு கொடுக்காதுங்கிறது ஒரு அரசியல் முடிவு. அதை எப்படி வளர்க்கறதுல அப்படிங்கிறது ஒரு அரசாங்கத்துடைய முடிவு. அதுக்காக ஆதரவு இருக்கலாம், எதிர்ப்பு இருக்கலாம். அது அரசியல் கட்டமா தவிர அது பள்ளிக்கூடத்துல ஒரு வாரம் போவதால் இப்ப நான் அந்த வாதத்துக்கு ஒட்டுமொத்தமா தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. சமஸ்கிருதத்துக்கு ஒரு ஆண்டு அனுசரிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது வாரம். அது மட்டுமல்லாது மிக அதிகமான பணம் ஒதுக்கிடப்பட்டிருக்கு. சட்டப்பூர்வமா எடுத்துக்கிட்டா தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் வேற என்ன வெவ்வேறு நிலை? இதுவும் செம்மொழி, அதுவும் செம்மொழி, இதுவும் அட்டவணை 8 மொழி, அதுவும் அட்டவணை 8 மொழி. இல்ல, பல்வேறு அவ்வளவு பணம் போட்டு இருந்தா அதை வேஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா என்ன மாதிரி 12 வருஷம் பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு 4 வருஷம் காலேஜ், 6 வருஷம் காலேஜ் படிச்சவங்களும் போதுமான சமஸ்கிருதத்துல என்ன இருக்குன்னு ஒழுங்காக தெரிந்து கொள்ளாதது ஒரு பெரிய வருத்தம். தமிழிலும் எத்தனை இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளாதது ஒரு பெரிய வருத்தம். அவர் 2 விஷயம் சொன்னார். நான் ஒரு சின்ன ஒரு திருத்தங்கள் சொல்றேன். ஆரியபட்டா இல்லன்னா, பிரம்மகுப்தா இல்லன்னா இஸ்ரோவால ராக்கெட் விட முடியாதுங்கிறார். அது ரொம்ப சுருக்கமான விஷயம். உண்மையில ஆரியபட்டாவோ பிரம்மகுப்தாவோ இல்லனா அரபு நாட்டுல கணிதம் பெரிதா வளர்ந்திருக்காது, மேற்கத்திய நாட்டுல கணிதம் பெரிதா வளர்ந்திருக்காது, விஞ்ஞானம் வளர்ந்திருக்காது. டெசிமல் சிஸ்டம் இங்க இருந்து போச்சு, ஜீரோ பேஸ் நம்பர் சிஸ்டம் இங்க இருந்து போச்சுன்றது ஆரியபட்டா இந்த மொழி சண்டைக்குள்ள ஒரு தகவல், ஒரு உண்மையான ஒரு பெரிய மாபெரும் விஞ்ஞான உண்மைகளும் வரலாற்று உண்மைகளும் மறைந்து போய்விடுகின்றன. இரண்டாவது, தமிழை பத்தி எல்லா அறிவியலும் இருக்கு. எந்த மொழியிலுமே எல்லா அறிவியலும் கிடையாது. சமஸ்கிருதத்திலையும் இல்ல, தமிழிலும் இல்ல, இந்திய மொழிகள் எதுலயுமே இல்ல. இல்ல, அதாவது இஸ்ரோக்கு முன்னாடியே வளவன்யவா வானவன் ஊர்தின்னு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி பாடுறது. நாம திருக்குறளுடைய சிறப்பு பத்தி அவை பாட்டி சொல்லும் பொழுது கடலை புகட்டி 7 கடலை அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தெரித்த குரல் டால்டன் விஞ்ஞானி சிதைத்த அணுவை 2000 வருடத்துக்கு முன்னாடி பல வருஷம் கழிச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பிள்ளைகள் இது விஞ்ஞானம்னு விஞ்ஞானியை தவிர யாரும் ஏத்துக்கலாம். விஞ்ஞானம் தெரிந்தவர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எல்லா அறிவியலும் இருக்கு அப்படின்னா சப்ஜெக்டிவ். ஆனா அறிவியல் இல்லைன்னு சொல்லாதீங்க, பலமான அறிவியல் இல்லைன்னு சொல்லாதீங்க. எல்லா அறிவியலும் இல்லைன்னு சொன்னாங்க. எந்த ஒரு மொழியிலும் சொல்ல முடியாது. எந்த மொழியிலுமே எல்லா அறிவியலும் இருக்குன்னு என்று சொல்ல முடியாது. எந்த மொழியில இல்ல, அந்த மொழியில இல்ல. ஜெர்மன் மொழியில எல்லா அறிவியலும் இருக்குன்னா இல்ல, இங்கிலீஷ் மொழியில எல்லாம் இருக்குன்னா இல்ல. அறிவியல் என்பது ஒரு நதி மாதிரி, அது காலகட்டத்தில் வளர்ந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. அதனால ஒரு காலகட்டத்தில் ஒரு மொழி ஓங்கி கொண்டிருந்தது. சீன மொழி, சீன தேசத்துல மொழி கூட அதுக்கு தேவையில்லை. சீன கலாச்சாரத்துல அவர்கள் சில அறிவியல் தொழில்நுட்ப முன்னேற்றங்களை வைத்திருந்தால்
பாரதத்துல ஒரு காலத்துல இருந்தது, கிரேக்கர்கள் ஒரு காலத்துல இருந்து. பை யுவர் சேம் லாஜிக் இந்தியால எவ்வளவு மொழிகள் இருக்கு, அபிஷியல் லாங்குவேஜ் 22 இருக்கு, மத்த எல்லாத்துலயுமே இதே வளம் இருக்குல்ல. அதை விட்டுட்டு ஒரு மொழியை மட்டும், ஒரு 14,000 பேர் இன்னைக்கு அறிந்திருக்கக்கூடிய மொழியை மட்டும் இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு முயற்சியால வளர்க்கணும். ஒன்னும் பண்ணலையே, வரலையே. நான் உங்கள்கிட்ட முன்னாடி திரு அந்தரிதாஸ் அவர்கள்ட்ட நான் கேட்க வரும்போது, இப்ப நீங்கள் இருவரும் பேசும்பொழுது எதிர்கட்சிகள் பேசுறாங்களா, கூட்டணி கட்சிகளுக்குள்ள இந்த வாதம் நடக்கிறாங்க? என்னுடைய கேள்வி, நீங்க என்ன சொல்றீங்க, சமஸ்கிருதம் திணிக்கப்படுதுன்னு சொல்றீங்க இல்லையா? இது மதிமுக பொதுச் செயலாளர் இந்த சிபிஎஸ்இ அறிக்கை குறித்து கொடுத்திருக்கக்கூடிய இதுல ஒரு வகை படிக்கிறேன், விளக்குங்க. தமிழ் மொழி உரிமையும் பண்பாட்டையும் பாதுகாத்திட திராவிட இயக்கம் சர்வபரி தியாகத்துக்கு ஆட்படுத்திக் கொண்டது அப்படின்னு இருக்காரு. இங்க சமஸ்கிருதம், இது சமஸ்கிருதம். ஏன் சமஸ்கிருதம் திணிக்கிறீங்க? அறிக்கையில சமஸ்கிருதம் திணிக்கணும், நல்ல தமிழ். அதாவது நீங்கள் சமஸ்கிருதத்தை இவ்வளவு மொழி கொடுக்கிறதுனால இன்றைக்கு அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற நிலைமையிலே அது இருக்குது. சில நேரத்தில் கலப்படம், அது கிராமத்துல போய் மேட்ச் பாக்ஸ் தெரியாது, வத்திப்பட்டினா தெரியாது, மேட்ச் பாக்ஸ் தெரியும். வழக்கொழிந்து போய் சர்வபரி தியாகத்தை யார் குறை சொல்ல முடியாது. மொழி போராட்டத்தை எதிர்த்து தமிழகம் காட்டிய அந்த மொழி உணர்வு போராட்டத்தை யாரும் கொச்சைப்படுத்த முடியாது. சிபிஎஸ்இ சிலபஸ்லேயே சமஸ்கிருத எதிர்ப்புக்கு நீங்க கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் இருக்கக்கூடிய இந்த சர்வபரி தியாகம் என்பது தமிழா சமஸ்கிருதமா இல்ல வடமொழியா? அதாவது இந்த ஆராய்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி தமிழை பத்தி நம்ம யோசிக்கிறதுனால, அதாவது சில நேரங்களிலே வேறு மொழி சொற்கள் கலப்படம் பண்றது, எந்த மொழி கலப்படம் இல்லாமல் இன்றைக்கு நாம் பேச முடியாது என்கின்ற அளவுக்கு தமிழும் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அதையும் காப்பாற்றுங்கள். அதற்கும் வார வாரம் இன்றைக்கு நீங்கள் இது போன்ற பேச்சு போட்டி, கவிதை போட்டி இவைகள்லாம் நடத்துங்கள் என்றுதான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதாவது இதுல என்ன சமஸ்கிருதத்துக்கு கூடாது என்பதா, தமிழுக்கும் வேண்டும் என்பதா, இல்ல சமஸ்கிருதம் இல்லாம தமிழுக்கு மட்டும், தமிழுக்கு பிரதான முக்கியத்துவம் கீதையை பயிற்றுவிக்கணும். நாங்க மாறுபட்ட கருத்து அதுல போதிங்க, கீதையை போதிங்க, சங்கராச்சாரியரை போதிக்கணும், தெரியப்படுத்தணும், கட்டுரைகள் கருத்துரைகள். எந்த சங்கராச்சாரியர் கேஸ் நடந்துகிற சங்கராச்சாரியர் பற்றி அரசியல் கேஸ் அந்த அறிக்கையில இருக்கு. அதாவது சாதனா அவர்கள் கொடுத்த அறிக்கையில தயவு செய்து அது இருக்கா இல்லையா கிராமத்தை சொன்னாங்க. கிடக்கிறது கிடக்க கிழவியை தூக்கி அரண்மனை வைன்றாங்க. நான் என்ன சொல்றேன், ஜிடிபி 9% நாங்கள் எட்டி பிடிப்போம் நிதி அமைச்சர் சொல்றாரு. அதை நோக்கி ஒரு ஸ்ட்ராட்டஜி போறதை விட்டுட்டு போன வாரம் சமூக வலைதளங்களே தமிழ் இது இந்தியை மாத்திரம் தான் நீங்கள் சுற்றறிக்கை கடிதங்கள் எழுத வேண்டும் என்று சொல்லிவிட்டு மீண்டும் இப்பொழுது சமஸ்கிருதத்திற்கு இப்படி ஒரு சுற்றறிக்கை கொடுப்பது எந்த வகையில் நியாயம் என்பதால் பொருளாதார ரீதியிலே நீங்கள் கட்டமைப்பிலே நீங்கள் கவனம் செலுத்துங்கள் என்று தோழமை உணர்ச்சியோடு பொறுப்புணர்ச்சியோடு நாங்கள் கேட்கிறோம். பொருளாதார விஷயத்தை அருண் ஜேட்லி அவர்களும் காமர்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் பிரதமரும் பார்த்துப்பாங்க, கல்ச்சரல் மினிஸ்ட்ரி இதை பார்க்கும். ஏன்னா கவனம் செலுத்துங்கன்னு சொல்றோம். நாங்க நிச்சயமா கவனம் செலுத்தினா இருக்கா, அதை இவரே வைகோ அவர்களே வரவேற்றிருக்கார் பட்ஜெட்டை. அதாவது இப்ப நான் என்ன சொல்ல வரேன், நீங்க சொல்லக்கூடிய வாதம் தொல்பொருள் ஆராய்ச்சி கழகத்தின் கீழ் இருக்கின்ற கோவிலுக்கு மாத்திரம் ஏன் தொல்பொருள் ஆராய்ச்சி கழகம் பணம் செலவு பண்ணுகிறது, மற்ற கோவில்கள் கோவில் இல்லையா என்று கேட்பது போல. இது இல்ல, நீங்க கரெக்டா பாருங்க. இப்ப காஞ்சிபுரத்துல ஒரு கோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி கழகம், எங்க திருமயம் கோயில் இருக்கு, திருமயம் கோயிலுக்கு செலவு பண்றதை ஏன் கொப்படம் கோயிலுக்கு பணம் கொடுக்கலன்னு கேட்டா எவ்வளவு தூரம் அறிவார்ந்ததோ அவ்வளவு தூரம் அறிவார்ந்தது அப்படின்னா, தொல்பொருள் ஆராய்ச்சி இந்த ஒரு ஆர்கியாலஜிக்கல் சர்வேக்கு வரக்கூடிய கோயில்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீகலா அதை பட்டியலிடுறோம். ஆனா சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் லீகலாவோ கான்ஸ்டிடியூஷனலாவோ எந்த வித்தியாசமும் இல்லாத போது why should there not be a level playing field? இதற்கே இவ்வளவு நிதி ஒதுக்கீடு பாருங்களேன். ஏற்கனவே நான் என்னோட துவக்கத்திலேயே சொல்லியிருக்கேன் கருத்துல, எல்லா மொழிகளும் மொழிவாரி மாநிலங்கள் அந்தந்த மாநிலங்கள் பார்த்துக் கொள்ளுகின்ற அந்த மாநிலத்துக்கு கல்விக்கு கூட சன்ஸ்கிருத் உத்தரகாண்ட் பார்த்துக்கிட்டோம், அங்க அபிஷியல் லாங்குவேஜ் சன்ஸ்கிருத் தானே. இங்க பாருங்க, முடிச்சனே இதுல மொழி வெறிக்கே இல்ல. நீங்க திரு வைகோ அவர்கள் அறிக்கை நான் எந்த குறையும் காணல. ஏன்னு சொன்னா, நீங்க பங்கஜம் என்ற சம்ஸ்கிருதத்தில் இருந்தால் அதை பங்கயம் என்ற தமிழிலே எழுதுவோம் என்று சூத்திரம் இருக்கிறது. அந்த காலத்துல 2 மொழிகளும் இணைந்துதான் இருந்தது.
இடைப்பட்ட காலத்திலே அரசியல் நோக்கங்களுக்காக ஒரு சில சமுதாயத்தை பற்றியோ அல்லது சில மொழியை பற்றியோ துவேஷத்தை வைத்து இந்த பொலிட்டிக்கல் அக்ரகேஷனுக்காக தமிழகத்தில், அதுவும் குறிப்பா சொல்ல போனால் ஆங்கிலேயர்களுடைய டியூஷன் வந்து சில அரசியல் சக்திகள் இங்க தமிழகத்தில் வந்ததுனாலதான் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த சர்ச்சை இருக்கு. நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி, யாராவது ஆங்கில வாரம் கொண்டாடி நல்ல ஆக்கப்பூர்வமான யோசனைகள் இருக்குது. ஆனா நீங்க தேடி பிடித்து ஹோம்ஒர்க் பண்ணி அந்த வார்த்தையை மாத்திரம் நீங்க கண்டுபிடிக்கல. மத்திய அரசு சொல்லும் பொழுது நடுவண் அரசுன்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பொழுது சர்வபரி தியாகத்துக்கு ஒரு தமிழ் சொல்லும் இருக்கவே செய்தே அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. தப்பே இல்லைங்கிறேன். இது யதார்த்தமானது. மொழி வழியாக என்றைக்கு நாம் பிரிந்தோமோ அன்றைக்கே விழி வழியாக நமக்கு வேறுபாடுகள் ஊடறுக்க ஆரம்பித்து விட்டன. வேறுபாடுகளை மறப்போங்கிறேன். பாரபட்சமே இல்லை. இதுல தமிழ் விரோதம் எங்க இருக்கு, பாரபட்சம் எங்க இருக்கு? அதோட மட்டும் இல்ல, நீங்க திருப்பி 2-3 தடவை சொன்னதுனால சமஸ்கிருத ஆண்டுங்கிறது பகவத்கீதை கிருஷ்ண பரமாத்மா சொன்ன 5100வது ஆண்டு என்கின்ற ஒரு விசேஷ காரணத்திற்காக அது அப்சர்வ் பண்ணப்பட்டது. ஆகவே ஒரு விசேஷ இதுக்காக இன்னைக்கு ஊவேசா அவர்களுடைய பிறந்த நாள் இந்த மாதிரி கொண்டாட போறோம் சொன்னா அது உடனே வந்து அவர் தமிழ் அறிஞர் எடுத்துக்கிறதா இல்ல குறிப்பிட்ட சமுதாயம் அந்த கோரிக்கைகள் அதே சமயத்தில் தமிழ் ஆண்டு கொண்டாடணும்னு ஒரு கோரிக்கை பாஜக அரசு முன்பாக இருந்தது. அதே கட்டத்தில் தமிழை செம்மொழி அறிவிங்கிற மிக உயரமான நீர்வீழ்ச்சி நயாகரா நீர்வீழ்ச்சி. அந்த உயரமான நீர்வீழ்ச்சியில உயர்ந்த மொழி பேச வேணும் தான் வருக தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பொறிச்சிருக்காங்க. அந்த மொழி வழக்கிழந்து போய் கொண்டு இருக்கிறது. அதுக்கு ஏன் நீங்க நிதி ஒதுக்கல? 18% சமஸ்கிருதத்துக்கு நான் சொல்றதுக்கு நீங்க முன் வர வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கிறேன். இன்றைக்கு தமிழகத்தில் 1967 தேசிய கட்சியினுடைய ஆட்சி, காங்கிரஸ் ஆட்சி இருந்த வரை தமிழ் மொழியை படிக்காமல் ஒரு மாணவன் கூட 5ஆம் கிளாஸ் பாஸ் பண்ண முடியாது. சரி. ஆனால் இன்றைக்கு தமிழ் மொழிக்காக என்று போராடினோம். நாங்கள் முடித்தியாக இருக்கிறோம் சொல்லி மாநில கட்சியில் ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு டாக்டராகவும் இன்ஜினியராகவும் ஆனா அவனா படிக்காத வர முடியுதே, அதை மாத்துறதுக்கு நீங்க முன்வாங்க. அண்ணா பெரியாருக்கு பிறகு சுயநலம் சார்ந்த அரசியல் தமிழை சொல்லி 67 ஆட்சிக்கு வந்தவர்கள் தான் இன்று தமிழ் வழக்கு போறதுக்கு காரணம். இதுக்கு தேசிய கட்சிகள் காரணம் இல்ல. தேசிய கட்சிகள் நான் ஒரு வகையில் ஒத்துக்கிறேன். சுயநலம் சார்ந்த அரசியல் முன்னெடுத்த காரணத்தால் தமிழ் பின்னடைவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதை மாத்துறதுக்கு வாங்க முதல் தேசிய கட்சி வந்தா தோழமை உணர்வோடு பொறுப்புணர்ச்சியோடு நாங்கள் அறிக்கை கொடுத்திருக்கிறோம். ரைட், தோழமை உணர்ச்சியோடு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஸ்ட்ரெஸ் பண்ணி நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த நிலையில யூபி ஆட்சி காலத்தை பத்தி சொன்னீங்க. யூபி ஆட்சி காலத்துல தான் தமிழ் மொழி செம்மொழியா அறிவிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு தகவலும் சொல்லியாகணும். அந்த ஒரு கோரிக்கை உங்க ஆட்சி காலத்திலையும் இருந்தது என்பதையும் சொல்லியாகணும். முந்தைய ஆட்சி காலத்தில் மேலும் பல கேள்விகள் பிரதானமாக எழுந்திருக்கின்றன. சிபிஎஸ்இ பள்ளிகளில் சமஸ்கிருத வாரம், சமஸ்கிருதம் திணிக்கப்படுகிறதா? இந்த கேள்விதான் அரசியல் அரங்கத்தில் பிரதானமாக எழுந்திருக்கிறது. கோபு அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புகின்றேன். ஒரு அப்ஜெக்டிவான பாராமீட்டர்ல இல்லாம சமஸ்கிருதத்துக்கு ஒரு வாரம் இருப்பது அப்படிங்கிறது சரியாங்கிற ஒரு பார்வையும் 14,135 பேர் தான் பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இந்த ஒரு வாரம் கொண்டாடுறதுனால அப்படியே ஒரு பேச்சு மொழியா மாறிடுமா? பேச்சு மொழி ஆறதுக்கோசரம் வாரம் வாய்ப்பு இருக்கோ இல்லையோ, வாரம் கொண்டாடுவது பேச்சு மொழி என்பதற்காக அல்ல. சமஸ்கிருதம் பேச முடிந்தவர்கள் ஒரு சில பேர் தான். அதுக்கு பல வருஷத்து ட்ரைனிங் வேணும். உச்சரிப்பதற்கே சீக்ஷைன்னு ஒன்று இருக்கு. உச்சரிப்பு என்பதற்கு சீக்ஷை என்ற பேர். வியாக்கரணம் ஒன்று இருக்கு, இலக்கணம் என்பது. உச்சரிப்பு முதல்ல வந்த அப்புறமா தான் உங்களுக்கு இலக்கணம் படிக்கிற அளவுக்கு ஒரு திறமை வரும். பெரும்பான்மையான மக்களால உச்சரிக்க முடியாது. நம்ம இந்தியாலேயே பாத்தீங்கன்னா 4 விதத்தில், கொஞ்சம் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்குன்னு பாத்தீங்கன்னா அதே சமஸ்கிருதத்தை விதவிதமா உச்சரிக்கிறாங்க. கொஞ்சம் ரொம்ப மைனர் மாறுபாடுகளோட. சமஸ்கிருதம்ன்றது செந்தமிழ் என்பதை போல் ஒரு ஆர்டிபிஷியல் லாங்குவேஜ், ஒரு பேசிக் நேச்சுரல் லாங்குவேஜ்ல எடுத்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணப்பட்ட ஒரு லாங்குவேஜ். செந்தமிழ் ஆர்டிபிஷியல் லாங்குவேஜ். செந்தமிழ் ஆர்டிபிஷியல் லாங்குவேஜ் விகுதிகள் எல்லாம் கரெக்டா. ஆர்டிபிஷியல் லாங்குவேஜ் எப்படி சொல்லுவீங்க? 2 தமிழ், சமஸ்கிருதம், கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் எல்லாம் ஆர்டிபிஷியல் லாங்குவேஜ். அவர் சொல்றது தவறு. ஒரு சீரமைக்கப்பட்ட செம் தமிழ் அப்படிங்கிறது சீரமை திறந்து செயல் வாழ்த்துதுமேன்றது தமிழையே அவர் சொன்னார்னா எந்த மொழியுமே சொல்ல முடியாது. இது நான் மொழியியல்ல சொல்றேன். அதாவது ஒரு
வட்டார வழக்குன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி பேசுவாங்க. தொல்காப்பியத்துல குறிப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கு. எல்லா மக்களும் ஓரளவுக்கு சமமாக புரிந்து கொள்வதற்காக அதை ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணப்பட்ட தமிழ் பிரதேசங்கள்ல ஸ்டாண்டர்டைஸ் பண்ணப்பட்டது தமிழ் செந்தமிழ். டாக்டர் மூவா சொல்வாரு, பேச்சு தமிழிலே 4 வகை இருக்கிறது. இருக்கின்றது, இருக்கிறது, இருக்குது, கீது. இப்படி கீதுன்னு பேசுகின்ற மொழி லட்சக்கணக்கான மக்கள் பேசுகிறார்கள். ஆகவே தமிழும் இன்றைக்கு ஒரு காலகட்டத்தில் சீரமை திறமையந்து இருக்கின்ற அந்த உச்சநிலையில் இருந்தாலும் கூட அதுவும் தேக்க நிலை அடைந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு அரசு வழி பள்ளிகளிலே, இன்றைக்கு ஆங்கில வழி பள்ளிக்கூடங்களிலே தமிழ் அரசு பள்ளிக்கூடங்களில் ஆங்கிலம் என்று ஒரு உத்தரவு போட்டிருக்கிறார்கள். இவையெல்லாம் இன்றைக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக சீரழிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு வாரம் கொண்டாடுறதுனால சமஸ்கிருதம் திணிக்கப்படுதுன்னு சொல்றீங்க. இன்னைக்கும் கூட தமிழ்நாட்டு பள்ளிகள்ல நீங்க ஒரு மொழியா 11th 12th சமஸ்கிருதம் எடுத்து படிக்கலாம். அதை எதிர்க்கலாம். ஒரு தொலைக்காட்சியில நகைச்சுவை தூங்கல், காதல் செவ்வாய், காவிய புதன், அதிரடி வியாழன், சூப்பர் வெளின்றாங்களா, அது மாதிரி ஒரு வாரம் கொண்டாடுங்க. தமிழுக்கு ஒரு வாரம் கொடுங்க, மலையாளத்துக்கு ஒரு வாரம் பிரச்சனை அப்படிங்கிறீங்க. ஆனா சமஸ்கிருதத்தை ஒரு மொழியா தமிழ்நாட்டில் எடுத்து படிக்கலாம். பிளஸ் 2 எக்ஸாம் எழுதுறதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது அதை எதிர்க்க மாட்டோம். ஒரு வாரத்துல ஒரு பெரிய திணிப்பு வந்துருமா? 6.5 கோடி மக்கள் பேசுகின்ற தமிழுக்கு 5 கோடி 6 கோடி. ஆனா வெறும் 500 பேர் 1000 பேர் பேசுகின்றவர்களுக்கு 72 கோடி. என்ன நியாயம் இது? நீங்களே தான் சொன்னீங்க 14,000 பேர் தான் பேசுறாங்க அப்படின்னு. அந்த மொழிக்கு தானே அப்லிப்மெண்ட் வேணும். 7 கோடி பேர் தமிழ் மொழி பேசுறாங்க. வழக்கொழிந்து வரதுக்கான ஆபத்துகள் இருக்குது. ஆனா அழிந்தே போயிருக்கக்கூடிய மொழியை நான் அதை சொல்ல திணிப்பை தான் நாங்க எதிர்க்கிறோம். வேறு வேறு பாஷை கற்பாய் நீ, ஆனால் வீட்டு பாஷை கற்களாய் போனா முதல்ல நீ தமிழை ஒழுங்கா படி. அதுக்கு போய் நீங்க சமஸ்கிருதத்தை ஏன் திணிக்கிறீங்கன்றதுதான். இன்னொரு கேள்வி, இது ஒரு சாராருக்கான ஒரு மொழியாக பார்க்கப்படுகிறது. அதனால இது ஒரு பெரிய சர்ச்சையாக இருப்பது ஒரு இயற்கையான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஒரு சாராருடைய மொழியை நீங்க எல்லார்கிட்டையும் திணிப்பதாங்க ஒரு கேள்வியே கிடையாது. ஒரு சாரார் You have to clarify. நீங்க அறிக்கையில சொல்லிருக்கீங்க சமஸ்கிருதம் பேசுகின்ற ஒரு சாராருடைய கலாச்சாரத்திற்காக இந்திய தேசிய மொழிகளுடைய மற்ற மொழிகளை ஏன் அழிக்கிறீங்கன்றதான் கேள்வி. அந்த ஒரு சாரார் யார்? அந்த ஒரு சாரார் சமஸ்கிருதத்தை யார் இது பண்றாங்களோ அந்த சாரார் தான். அந்த சமஸ்கிருதத்தை மையமாக வைத்துக் கொண்டு யார் இன்றைக்கு பேசுகிறார்களோ, யார் அறிக்கை கொடுத்தார்களோ, யார் இணையதளங்களில் இந்தி தான் பேச வேண்டும் என்று சொல்கிறார்களோ, யார் இப்பொழுது இந்த சுற்றறிக்கை அனுப்பினார்களோ அவர்களை தான் சொல்றோம். யாரோட நீங்கள் கூட்டணி வைத்தார்களோ அவர்களை தான். யாரா இருந்தாலும் சார், நெற்றிக்கணை திறப்புன்னு குற்றம் குற்றமே. நல்லதுன்னு சொன்னா ஆதரிக்கிறோம், நாங்க தான் முதல்ல ஆதரிக்கிறோம். கெட்டதுன்னா நாங்க தான். 2 மொழிகளிலும் பலவித அற்புதங்கள் இருக்கின்றன. தமிழ் மொழியில கல்வெட்டு எடுத்துக்கோங்க, கல்வெட்டு துறையில இருக்கிறது எடுத்துக்கோங்க. கல்வெட்டை பத்தி பேசிட்டு இருந்த இந்தியால ஒரு 50,000 கல்வெட்டுகளோ ஏதோ இருக்கு. ஒரு பெரிய ஒரு கணக்கு இருக்கு. அந்த 50,000 கல்வெட்டுல 20,000க்கு மேல தமிழ் இருக்கு. தமிழ் தெரிந்தவர்கள் எத்தனை பேருக்கு இந்தியால இருக்கிற மெஜாரிட்டியான கல்வெட்டு தமிழ் இருக்குன்னு தெரியும்? தமிழ்நாட்டுல தெரியாதனால தமிழ் இல்லன்னு சொல்ல முடியாது. நான் தமிழ் இருக்கிற பெருமையை முதல்ல சொல்லுங்கள். அதுக்கு வழக்கு கவலை எல்லாம் என்ன பெருமை? 1700 பொழுதுல இத்தாலியில் ஒருத்தர் வந்தார். அங்கத்திலே அங்கி, கழுத்திலே ஜெபமாலை, கையிலே பைபிள், கையிலே கிறிஸ்தவம் சொல்லிட்டு அவர் தமிழை ஊன்றி படித்து அவர் தன்னுடைய பெயரை கூட ஜோசப் வீரமாமுனிவர் என்று தமிழ் படித்து ஒரு தேம்பாவணி என்கின்ற அழியாத காவியத்தை படைத்தார். அதை பாருங்க சார், இத்தாலியிலிருந்து வந்தவர் தமிழை படிச்சிருக்கிறாரு. இத்தாலியிலிருந்து இல்ல, பின்லாந்துல இருந்து, கலிபோர்னியால இருந்து, ஜப்பான்ல இருந்து, எல்லா இடத்துல இருந்து இங்கே ஒரு தமிழ் மாணவன் ஓய்வெடுத்துக் கொள்கிறான் எழுதுங்கள் சொன்னார். அதை பாருங்க. ஒரு கான்ட்ரோவர்சி ஏன் வருதுன்னா சமஸ்கிருதத்துக்கு சட்டப்பூர்வமாக எந்த விதமான சிறப்பு அந்தஸ்தும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த மொழியை மட்டும் வளர்க்கும் பொழுது மற்ற மொழி பேசக்கூடிய மாநிலங்கள் இந்த கேள்வி எழுப்புவதுங்கிறது இயற்கை தானே. ஹிந்தியை ப்ரமோட் பண்றது பை கான்ஸ்டிடியூஷன் அரசாங்கத்துடைய கடமையா சொல்லப்பட்டிருக்கிறது. சமஸ்கிருதத்தை ப்ரமோட் பண்றது இந்திய அரசாங்கத்துடைய கடமையா? இங்க பாருங்க, ஒரு விஷயம் சொல்றேன். சமஸ்கிருதத்தை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் மத்திய அரசுக்கு இருக்கு. எல்லா மொழிகளையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு நிமிஷம் நீங்க தயவு செஞ்சு இத ஜாதி ரீதியாகவோ மொழி துவேஷ எண்ணத்தோட நாம பார்க்க வேண்டாம். ஏன்னா இதுல எந்த மொழிக்கு எதிராகவும் நடவடிக்கை இல்லை. இது இன்றைக்கு நாம ஒரு ட்ரெஷர் ஆஃப் நாலேஜை காப்பாற்றணும்னா அந்த லாங்குவேஜ் இருக்கணும்னு. ரெண்டாவது, இன்றைக்கு உங்களுக்கு தகவலுக்கு சொல்றேன்னா, விருதுநகர் ராஜபாளையம் பகுதிகளுக்கு போங்க. நம்ம நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த தாய்மார்களும் சகோதரர்களும் தங்களுக்குள் 200 பேருக்கு மேற்பட்டவர்கள் பேசினாலே சமஸ்கிருதத்தில் பேசிக் கொண்டிருக்கின்ற காட்சியை உங்களால் பார்க்க முடியும். அடுத்ததா, இன்றைக்கு என் ஊர்ல ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். என்னுடைய மகள்
90 நாட்கள் மாலை நேர வகுப்பு சாயங்கால வித்யாலயா மூலமாக எல்லா சமுதாயத்தைச் சேர்ந்தவர் 300 பேர் சமஸ்கிருதம் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது பேசுறதுக்கும் முடியாதுங்கிறது இல்லை. ஆனால் நாம இதை ப்ரொடெக்ட் பண்றது காரணமே தப்பு இல்ல. அது பேசினா நிச்சயமா யாரும் தடுக்க போறது இல்ல. கற்றுவித்தல் கூட நடந்துட்டு இருக்கு. என்னுடைய கேள்வி, அதுக்கும் தமிழுக்கும் மற்ற மொழிகளுக்கும் ஒரே மாதிரியான சட்டப்பூர்வ அந்தஸ்து இருக்கும் பொழுது, அரசாங்கத்துக்கு எல்லா மொழியும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கும் பொழுது இந்த மொழிக்கு மட்டும் ஏன் இவ்வளவு நிதி ஒதுக்கீடு இல்லைங்கிற நான் சொல்றேன். கல்விக்குன்னு 28,000 கோடி ஒதுக்கி இருப்பது மீது எல்லா மொழிகளின் பள்ளிகளுக்கும் அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் சேர்த்துதான். ஒரு சின்ன சமஸ்கிருதத்துக்கு வெறும் இவ்வளவுதான் ஒதுக்கி இருக்கு. கல்விக்குன்னு பல லட்சக்கணக்கான கோடி ஒதுக்கினதுல வெறும் 72,000 கோடி சுட்டி காட்டி தமிழுக்கு செம்மொழி ஆய்வு மையம் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு மத்திய அரசாங்கத்துடைய பங்காற்ற யூபி ஆட்சி காலத்தில் செய்யப்பட்டது. அதை தாண்டி சமஸ்கிருதத்துக்கு எவ்வளவு இன்ஸ்டிடியூஷன்ஸ் பாருங்க. ராஷ்டிரிய சம்ஸ்கிருத் சன்ஸ்தான், லால் பகதூர் சாஸ்திரி ராஷ்டிரிய சம்ஸ்கிருத் வித்யாபீட், இந்த மாதிரி 8க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இந்தியா முழுக்க உருவாக்கப்பட்டிருக்கிறது. 15,000 பள்ளிகள் இருக்கு. அதை தாண்டி இதுக்கு ஒதுக்கப்படக்கூடிய நிதிங்கிறது தமிழ் விட 18 மடங்கு. 18 லட்சம் கோடி நிதியில 72 கோடிய பெரிய நிதி எப்படி பேசுறீங்கன்னு தெரியல. தமிழ்நாட்டில் இருக்கின்ற பள்ளிகள் ஒரு நிமிஷம் இருங்க நண்பரே. 80 கோடி இல்ல, ஆயிரக்கணக்கான கோடிகள் தமிழ் போதிக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்க பள்ளிகளுக்கு, தெலுங்கு போதிக்கக்கூடிய ஆந்திரா இருக்க பள்ளிகளுக்கெல்லாம் சர்வ சிக்ஷா அபியான்லையும் மத்தியம சிக்ஷா அபியான்லையும் மொத்தமா எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் ஒதுக்கி இருக்கு. ஆனால் வெறும் 72 கோடி ரூபாய் சமஸ்கிருதம் ஒதுக்கி இருக்குன்னா இது ஒரு மொழியின் அடிப்படையில் தமிழுக்கு 4 கோடி ரூபாய், சமஸ்கிருதத்துக்கு 70 கோடி ரூபாய். சிபிஎஸ்இ என்பது ஒட்டுமொத்தமா இந்தியா முழுவதும். அண்ணன் சொல்றது அந்தந்த மாநிலங்களில் உள்ள பள்ளிகளுக்கு அந்தந்த மொழிகள் பள்ளிகள். அந்தரிதாஸ் அவர் சொல்லக்கூடிய விளக்கங்கள் ஒன்றுக்கும் மாறுபடுறீங்க. என்னுடைய கேள்வி, என்னோட ஒரே கேள்விக்கு அந்தரிதாஸ் பதில் சொல்லட்டும். தமிழகத்துல தமிழ் மொழியை சொல்லி போராட்டம் நடத்தி அதன் ஆட்சிக்கு வந்தவர்கள் தான் தமிழ் மொழி வழக்கொழிய காரணமாக இருக்கிறார்களா இல்லையா? ஆமா இல்லையா சொல்லுங்க. அப்புறம் திராவிட இயக்கங்கள் தமிழை பற்றி பேசியது அரசியல் லாபத்துக்காக, ஆட்சி அடையிறதுக்காகத்தானே மொழி பற்றினால் இல்லை. ஆமாமா இல்லையான்னு சொல்றது. கொள்கை கோட்பாடுகளை காட்டிலும் லட்சிய உணர்வை ஆற்றிலும் விட்டுவிட்டு தத்தம் குடும்பத்தின் வயிறு வளர்க்கும் ஆதாயம் தேடுகின்ற சில அரசியல் தலைவர்கள் அண்ணாவுக்கு பிறகு பெரியாருக்கு வந்த காரணத்தால் தான் பின்னடைவை நோக்கி காட்டு முன்னாடி மொழியில் பேசினவர். அப்ப பெரியார் அம்மாவை சில நேரத்தில் தருதல் சொல்றதுல அது தருதலையா குழந்தை அன்போட சொல்றது. அம்மாவை தருதல் பேசுறவன் தனையே அம்மா இல்லையே பேசுறது சொல்றேன். அந்த சர்ச்சைக்குள்ள போகணும். பிஜேபி தன்னுடைய கொள்கையிலிருந்து ஏதாவது இடத்துல விலகி போயிருக்கா? அவங்களுடைய ஸ்டேட்டட் பொசிஷன்ஸ்ல இருந்து, அவங்க அறிவிச்ச கொள்கையிலிருந்து ஒரு துளி விலகி போயிருக்கா? அதாவது காங்கிரஸ் ஈழ பிரச்சனையிலே இன்றைக்கு ஒரு மௌன சாட்சியாக இல்ல கள்ள மௌனம் சாதித்தது என்று சொன்னால் இவர்கள் மௌன சாட்சி ஆகிவிடுவார்களோ என்கின்ற அச்சம் எங்களுக்கு வந்திருக்கிறது. ஏன்னா 2014 ஐநா சபையுடைய உரிமைக்குள்ள வந்த தீர்மானத்தின் பொழுது கொண்டு வந்ததை பற்றி அக்பர் அவர்கள் என்ன சொன்னார் என்று சொல்லும் பொழுது அதுவல்ல பிரச்சனை. இப்ப ஈழ பிரச்சனையாகட்டும், ராஜ்ய விஷயமாகட்டும், இந்த விஷயமாகட்டும், இதுல சன்ஸ்கிருத் ப்ரமோஷன்லாம் இன்னைக்கு புது நிலைப்படி ஆட்சிக்கு வந்த பிறகு திடீர்னு சன்ஸ்கிருத் அவங்க திணிக்கல. சன்ஸ்கிருத் வாரத்தை 99 கொண்டாடி இருக்காங்க. சன்ஸ்கிருத்தை வளர்க்கணும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லி வராங்க. இதெல்லாம் தெரிஞ்சதான கூட்டணி வச்சீங்க. இன்னைக்கு அவங்களுக்கு ரயில்வே பட்ஜெட் நாங்கள் ஆரம்பித்திருக்கோம், அது வரவேற்பு தெரிவித்திருக்கோம். அதே போலவே நிதிநிலை அறிக்கை நாங்கள் முழு மனதோடு நாங்கள் அதை பாராட்டி இருக்கிறோம். இந்த விஷயத்துல சரியான திசையிலே சொன்னால் அக்கறையோடு தொடர்ந்து சொல்லி வரக்கூடிய வேண்டும் என்போ இதெல்லாம் தெரிஞ்சுதானே நீங்க கூட்டணி வச்சிருக்கணும். இது தப்பே இல்ல, அதனாலதான் வச்சிருக்காங்க, எங்களோட இருக்காங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? நாங்களும் அவங்களோட தப்புன்னு பேசல. வேகமாக போகும்போது சில நேரத்தில் தவறான திசையிலே போகும்போது அது சுட்டிக்காட்ட வேண்டியது என்பது கூட்டணியினுடைய கூட்டணி தர்மம் என்கின்ற அடிப்படையில் நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம். தேர்தலுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு யாருக்கும் தெரியாதபடி ஒரு சர்ப்ரைஸான விஷயம் சொன்னா இந்தியாவில யாருக்கும் கூட்டணி போக முடியாது. இது இஷ்யூ பேஸ்ட் பார்ட்டி பிரச்சனைகளின் அடிப்படையிலே நாங்கள் பேசுகிறோம். இந்த பிரச்சனை தவறு என்று சொன்னால் தவறு என்று சொல்கிறோம். ஒரு விஷயங்க, இது தமிழ் மொழிக்கு விரோதமானது அல்ல. இரண்டாவது,
பாரதிய ஜனதா கட்சி எந்த விதத்திலும் மற்ற மாநில கட்சிகளை விட தமிழ் மொழியிலே நாங்கள் பிந்தியவர்கள் அல்ல. திரு கோபு, இந்த விஷயத்துக்கான ஒரு தீர்வு அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் மொழி வாரத்தையும் அறிவித்தால் என்ன, அந்த ஒரு கோரிக்கையும் ஏற்றான, இதுவும் ஒரு செம்மொழி தானே. நான் அந்த கோரிக்கை ஆதரிக்கிறேன். அது மட்டும் வைத்திருந்தால் தப்பு இல்லைங்கிற ஒரு கான்ட்ரவர்சிக்கு முற்றுப்புள்ளியா என்ன நினைக்கிறீங்க நீங்க? கான்ட்ரவர்சிங்கிறது நம்ம இந்திய இன்னைக்கு அரசியல் சூழ்நிலையில அந்த கான்ட்ரவர்சியை கண்டினியூ பண்றதுதான் ஒரு பெரிய குழப்பம் நடந்துட்டு இருக்கு. அதனால நான் கான்ட்ரவர்சி பத்தி நான் இது சொல்ல, கூச்சலை போட்டு விட்டு ஒளியை மறைத்து விட்டு சத்தத்தை பெருக்குவது இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒரு கலாச்சாரமாக இருக்கிறது. மக்கள் ஒரு பொழுதுபோக்காக தான் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பொலிட்டிக்கல் பிரச்சனையும் கிடையாது, லிங்குஸ்டிக் பிரச்சனையும் கிடையாது. இது ரெண்டுத்தினால மக்களுடைய தமிழ் ஆர்வமோ சமஸ்கிருத ஆர்வமோ வளர போறதில்லை. தேடப்படுறவன் தானா போய் தேடிப்பான். இது தேசிய மொழிகளின் மீது இனங்களின் மொழிகள் ஆதிக்க தாக்குதல் சொல்றாங்க. இந்த நாடு ஒரே தேசிய இனம், அதுல இனங்கள் இருக்குங்கிறத பாரதிய ஜனதா கட்சி ஏத்துக்கல. நான் தெளிவுபடுத்த ஒரே தேசம், ஒரே தேசம் ஒரே இனம். தமிழ்ங்கிறது தமிழ் தேசிய இனம் இல்ல, தமிழ் பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் பண்பாடு ஒண்ணுதான். இருவருக்குமே தெரியும். உங்களுடைய பார்வை இதுல என்ன, எந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு நீங்க சொல்றீங்க? இதற்கான ஒரு தீர்வு என்ன என்பது என்ன நினைக்கிறீங்க? அரசாங்கம் எல்லா மொழியும் சேர்த்து இது ஒரு வழக்கு இல்ல, இது ஒரு ப்ராசஸ். இது ஒரு தொடர்ந்து ஒரு நடக்கும் ஒரு இது. மொழிங்கிறது ஒரு இடத்த நின்றுமா? மொழி வளர்ப்பதுன்றது ஒரு பட்ஜெட்டை போட்டுட்டாலோ ஒரு திட்டத்தை போட்டாலோ அது நின்றுமா? எத்தனை பேருக்கு நீங்க ஆர்வத்தை உண்டாக்குகிறீர்கள், எங்கெங்க உண்டாக்குகிறீர்கள், எப்படி உண்டாக்குகிறீர்கள், அவர்களுக்கு நூல்களில் ஆர்வம் இருக்கிறதா, விஞ்ஞானத்தில் ஆர்வம் இருக்கிறதா, வேற தொழில்களில் ஆர்வம் இருக்கிறதா என்பதை வச்சுதான் நீங்க முடிவெடுக்கணும். அது ஒரு நாள்லயோ ஒரு வாரத்திலேயோ ஒரு திட்டத்தினாலேயோ ஒரு நிதி ஒதுக்கிறதுனாலயோ பெருசாக போவதும் இல்ல, முடிவெடுக்க போதும் போல இல்லை. அதனால என்ன வரும்? இப்படி இந்த சகோதர சண்டை போட்டீங்கன்னா சீன மொழி ஓங்கி வரும், அவ்வளவுதான். இல்ல, அதுக்கு ஒரு முயற்சி எடுத்தது காங்கிரஸ் அரசு. சமஸ்கிருதம் படிக்கிறதுக்கு பதிலா ஜெர்மனி படி, பிரெஞ்சு படி, இட்டாலி படின்னு இட்டாலியை பூக்கிறதுக்காக வந்தாங்க. மெல்ல தமிழினி சாகும். அந்த மேற்கு மொழிகள் புவிசை ஓங்குன்ற மாதிரி மேற்கு மொழியிலே வடக்கில் இருக்கின்ற மொழிக்கு ஏன் சிறப்பு அந்தஸ்து கொடுத்து ஆதிக்க உணர்வோடு நீங்கள் இந்த பிரச்சனையை அணுகுகிறீர்கள்? காலத்து முழந்த பேதை சொன்னான், ஒரு பேதையை மெல்ல தமிழினி சாகும்னா ரொம்ப சௌக்கியமா தான் இருக்கு தமிழ். முருகன் கேட்டாரு, முருகா உன் வண்ணம் செவ்வண்ணம், உன் தந்தை வண்ணம் வெள்ளை வண்ணம், உன் தாய் வண்ணம் பச்சை வண்ணம், உன் குடும்ப வண்ணத்தை தேசிய கொடியாக்கி விட்டாய், நீ ஏறிய மயிலை தேசிய பறவையாக்கி விட்டாய், நீ பேசிய மொழியை மாத்திரம் ஏன் விட்டு விட்டாய்? அவன் மௌனமாக இருப்பதை பார்த்தால் நினைக்கிறானே என்னவோ தெரியவில்லை. இந்த தருணத்தில் நேர்கள் டீம் கேட்டிருந்தோம், பள்ளிகளில் சமஸ்கிருத வார விழா, இதை பற்றி நேர்களுடைய பார்வை என்ன பார்ப்போம். பள்ளிகளில் சமஸ்கிருத வார விழா நல்ல முயற்சி என்று 29%, இது தேவையற்றது என்று 42%. இது தமிழ் மொழிக்கு மட்டுமல்ல பிற மொழிகளுக்கும் தேவை, சமஸ்கிருத மொழிக்கு மட்டுமல்ல பிற மொழிகளுக்கு நிச்சயமாக தேவை என்று 29% சொல்லியிருக்கிறார்கள். நல்ல முயற்சி என்று 29%, தேவையற்றது என்று 42%, பிற மொழிக்கும் தேவை என்று 29% சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு சர்ச்சையாக இருக்கிறது. ஹிந்தி மொழி திணிக்கப்படுகிறதா என்ற ஒரு சர்ச்சை. இது ஹிந்தி மொழி பேசக்கூடிய மாநிலங்களுக்கு மட்டும்தான் அந்த சர்க்குலர், அந்த சர்ச்சையான சர்க்குலர் என்று மத்திய அரசாங்கம் அதை சொல்லி முற்றுப்புள்ளி வைத்தது. இதற்கு முற்றுப்புள்ளி பிறக்குமா இல்ல மேலும் இது சர்ச்சையாகுமா பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு ஹெச் ராஜா, திரு அந்தரிதாஸ் மற்றும் திரு கோபு மற்றும் பார்த்த நேயர்களுக்கு நன்றி. நாடாளுமன்றத்தில் பெரும் அமளியை கிளப்பி இருக்கக்கூடிய பிரச்சனை விலைவாசி உயர்வோ நதிநீர் இணைப்போ இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை அல்ல. இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை, காசா விவகாரத்தில் இந்தியா என்ன நிலைப்பாடு எடுக்க வேண்டும்? நூற்றுக்கணக்கான சாமானிய மக்களும் இறந்திருக்கிறார்கள். சமீபத்தில் அங்கு அதிகரித்து வரக்கூடிய வன்முறையால இந்தியா இதில் என்ன நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும்? இது பற்றி விரிவாக பேசுவது பொருத்தமாக இருக்காது என்று வெளிவிவகாரத்துறை அமைச்சர் சொல்கிறார். மனித உரிமை மீறல் நடக்கிறது, இதை கண்டிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் குரல் எழுப்ப இந்தியா எந்த நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்ற கேள்வித்தான் பிரதானமாக எழுந்திருக்கிறது.
காசா விவகாரத்தில் இந்திய அரசாங்கம் என்ன நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும்? இது இந்திய நாடாளுமன்றம் நிலைப்பாடு எடுக்க வேண்டிய விவகாரமா என்ற மற்றொரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. இது அரசியலாக்கப்படுகிறதா பாராளுமன்றத்தில் இன்னொரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. இதையெல்லாம் இன்றைய ஆயுத எழுத்து நீட்சியில் விரிவாக நாம் விவாதிக்க இருக்கின்றோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பினை காண்போம். பகுதியில் ஏவுகணை தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேலை இந்திய அரசு கண்டிக்க வேண்டும் என்றும் இது தொடர்பாக பேரவையில் விவாதம் நடத்த வேண்டும் என்றும் மாநிலங்களவையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் கோரிக்கை விடுத்தனர். ஆனால் இந்த பிரச்சினை குறித்து விவாதித்தால் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனம் உடனான இந்தியாவின் தூதரக உறவுகளில் பாதிப்பு ஏற்படும் என்று கூறி விவாதத்திற்கு மறுப்பு தெரிவித்தார் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ். சபையின் நிகழ்ச்சி குறிப்பில் இடம்பெற்ற பிறகு அதனை விவாதிக்காமல் தட்டிக் கழிப்பதை ஏற்க முடியாது என்று கூறி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவை 2 நாட்களாக முடங்கியது. இதன் பின்னர் ஒரு வழியாக காசா விவகாரத்தை 21ஆம் தேதி விவாதிக்க மத்திய அரசு சம்மதம் தெரிவித்துள்ளது. ஆனால் தொலைதூரத்தில் உள்ள காசாவில் நடக்கும் தாக்குதல்களுக்கு குரல் கொடுக்கும் எதிர்க்கட்சிகள் தமிழக மீனவர்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தும் இலங்கைக்கு எதிராக பேச மறுப்பது வேதனை அளிக்கிறது என்ற தமிழக எம்பியின் கூற்று அவை கூச்சலில் அடங்கிவிட்டது பரிதாபம். மனித உரிமை மீறல்கள் உலகின் எந்த மூலையில் நடந்தாலும் கண்டிக்கத்தக்க ஒன்றுதான். அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. காசாவுக்காக கலங்கும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் இதயங்கள் இலங்கையில் அப்பாவி தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்ட போதும் தமிழக மீனவர்கள் தாக்கப்பட்ட போதும் இறங்காதது ஏன் என்ற கேள்வி ஒவ்வொரு தமிழர்களின் மனதிலும் எழுந்துள்ளது. விலைவாசி உயர்வு, உள்ளூர் மீனவர்கள் பாதுகாப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பிரச்சினைகள் 1000 இருக்க காசா விவகாரத்தை கையில் எடுத்து அவையை முடக்கிய எதிர்க்கட்சிகளின் நிலைப்பாடு ஏற்புடையதுதானா? எழுப்பப்பட வேண்டுமா காசா விவகாரம்? இந்த ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருக்க, ஒரு மனித உரிமை மீறல் நடக்கிறது என்றால் இந்தியா ஏன் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடாது என்ற மற்ற கேள்வியும் எழுகிறது. பல கேள்விகள் இது சார்ந்து எழுந்திருக்க இதை விவாதிக்க இருக்கின்றோம். முன்னாள் மத்திய அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சுதர்சன நாச்சியப்பன் அவர்கள் நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார். அதே போல பாஜகவுடைய மாநில துணைத் தலைவர் திரு H. ராஜா அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய தொடர்கிறார். நான் திரு சுதர்சன நாச்சியப்பன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன், காசா விவகாரம் பற்றி இந்திய பாராளுமன்றம் ஏன் விவாதிக்கணும்? அதுல ஏன் ஒரு நிலைப்பாட்டை நாம எடுக்கணும்? அதாவது காசா என்பது இன்றைக்கு நேற்று ஏற்பட்ட ஒரு பிரச்சனை அல்ல. அது தொடர்ந்து கிட்டத்தட்ட 1913 இருந்து அது ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. 1923 மகாத்மா காந்தியடிகளே அதை பற்றிய நிலையை பற்றி ஹரிஜன் பத்திரிகையில் எழுதியிருக்கிறார்கள். அதற்கு பின்னாலே 48க்கு பின்னாலே அதற்கென்று தனி ஒரு நிலை ஏற்படக்கூடிய வடக்கு பகுதி என்று வெஸ்ட் பேங்க் என்று சொல்லப்படுகின்ற பகுதி பல நாடுகளுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருந்தது. ஜோர்டான் போன்ற நாடுகள், ஈஜிப்த் போன்ற நாடுகளிடமிருந்து எடுத்து அதை தனி பகுதியாக பிரித்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நேரடி பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அது. அதை பார்ப்பதற்காக அந்த மக்கள் நல்ல நிலையை வாழ வேண்டும் என்பதற்காக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நேரடி பார்வை அலுவலகமே இங்கே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை உலக அளவிலே இருக்கக்கூடிய ஒரு மக்களுடைய கவனத்தை திருப்பக்கூடிய ஒரு பிரச்சனை. இதிலே சென்ற ஆண்டுதான் அமெரிக்காவுடைய அதிபர் ஒபாமா அவர்கள் நேரடியாக சென்று 2 நாடுகளும் அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்பட வேண்டும், இளைஞர்கள் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள், அறிவாளிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள், இனிமேல் இப்படிப்பட்ட தாக்குதல் நமக்கு அதே நிலைப்பாடு தானே நமக்கு. இந்த விவகாரம் இது யாருக்கு சிறப்பு சரி அப்படிங்கறதல்ல கேள்வி. இது நாம் நிலைப்பாடு எடுக்க வேண்டிய விவகாரமா? அமெரிக்காவுக்கு என்றால் பலஸ்தீனம் வேணும், இஸ்ரேல் வேணும் அப்படிங்கறத நம்மளுடைய நிலைப்பாடு. இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய மனித உரிமை மீறல பேசணும் அப்படின்னு சொல்றீங்க. இதே போல ஒரு உலகத்திலே எந்த பகுதியிலே மனித உரிமை மீறல்கள் ஏற்பட்டாலும் அதை பற்றி பேசுவதற்கு தகுதி உடையது இந்திய நாடு. சரி, காரணம் இந்திய நாடு இன்றைக்குமே மனித உரிமைக்கு பகுதி காஷ்மீர். இங்க சில நடவடிக்கை எடுக்கப்படுகிறது, தீவிரவாதிகள் ஒடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னா வெளிநாடுகள் இந்த மனித உரிமை மீறல் இந்தியாவில் நடக்குதுன்னு வெளிநாட்டு பாராளுமன்றங்கள் விவாதித்தால் நமக்கு ஏற்புடையதான். வெளிநாட்டு பாராளுமன்றங்கள் விவாதித்துக் கொண்டிருக்கின்றன, விவாதிக்காமல இருக்கல. நம்முடைய தீவிரவாத ஒடுக்குதலை வெளிநாடுகள் மனித உரிமை மீறல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலைப்பாடு எடுப்பதுங்கிறது நம்ம ஏற்கனமான்னு கேட்கிறேன். அதாவது அதுக்கு இதுக்கும் ஒரு சிறு வித்தியாசம் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா,
நாம் குடியிருக்கக்கூடிய மக்களையோ அங்கு அகதிகளாக இருக்கக்கூடிய மக்களையோ நாம் தாக்குவது கிடையாது. குறிப்பிட்டு யார் எல்கையை மீறி வருகிறார்களோ அந்த டெரரிஸ்டை மட்டும்தான் நாம் தாக்குகிறோம். ஆனால் அங்கு அது கிடையாது. அதற்கு பதிலாக சாமானிய மக்களாக இருக்கக்கூடியவர்களை 10,000 பேர் 20,000 பேர் வாழக்கூடிய மிக குறுகிய பகுதியான பகுதிகளுக்கெல்லாம் அவர்கள் குண்டுகளை வீசுகிறார்கள், குழந்தைகள் சாகிறார்கள், பெண்கள் சாகிறார்கள். அகதிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் போவதற்கும் இடமில்லை. அகதிகளாக இருக்கக்கூடியவர்கள் போவதற்கு கூட 3 பக்கத்தில் அவர்களுக்கு கடல் இருக்கிறது, மற்றொரு பக்கத்தில் இஸ்ரேல் இருக்கிறது. எந்த பகுதியில் அவர்கள் போவது? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி நாம் விவாதித்து நம்முடைய நிலையை செக்யூரிட்டி கவுன்சிலையும் சரி, ஐக்கிய நாடுகள் சபையிலையும் சரி சொல்ல வேண்டிய கடமை இந்தியாவுக்கு இருக்கிறது. அதை பிரதமர் மோடி அவர்களே ஒத்துக்கொண்டு பிரேசிலே அதற்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார். திரு ராஜா அவர்கள்ட்ட அதான் கேட்க விரும்புகிறேன். ஏன் ஒரு நிலைப்பாடை இந்த விஷயத்தில் எடுக்கக்கூடாது? நடப்பது மனித உரிமை மீறல். ஹமாஸ் தீவிரவாதிகள் மட்டுமல்ல, சாதாரண சாமானியர்கள், குழந்தைகள், பெண்கள் உட்பட கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மனித உரிமை மீறல் அப்படின்னா நம்ம ஏன் ஒரு தார்மீக அடிப்படையில இந்த விவகாரம் பற்றி பேசவோ ஒரு நிலைப்பாடு எடுக்கவோ கூடாது? முந்தைய காலங்களில் இந்தியா செய்திருக்கிறது, ஏன் இப்பொழுது செய்யக்கூடாது? யார் செய்யக்கூடாதுன்னு? ஆனா 2 நாடுகளும் நம்முடைய நட்பு நாடுகள் தான். இஸ்ரேலா இருந்தாலும் பாலஸ்தீனா இருந்தாலும். இப்ப இஸ்ரேல் செஞ்சது சரின்னு நாம பாலஸ்தீனுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க போறோமா, இல்ல பாலஸ்தீன் செஞ்சது தவறுன்னு சொல்லி இஸ்ரேலுக்கு செஞ்சு சரி மனித உரிமை மீறல்களை கண்டிக்கலாம்? நான் என்ன சொல்றேன், இதுல அதிமுக நண்பர் திரு டாக்டர் மைத்ரேயன் அவர்கள் பேசியதை நான் உள்ளபடியே வரவேற்கிறேன். சரி, ஏனென்றால் எங்கோ இருக்கின்ற இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனையில இங்க பேசணும். ஏன்னா அடிப்படையில ஒரு பிரச்சனை காங்கிரஸ்டா இருக்கிறது. இன்றைக்கல்ல, மகாத்மா காந்தி அவருடைய காலத்திலிருந்து துருக்கியில ஒரு சீர்திருத்தவாதி கெமால் பாஷா ஆட்டாட்டர் அங்கிருந்த மதவெறி அரசாங்கத்தை கலிஃபாவை தூக்கி எறிந்து ஒரு நவீனமான ஆட்சி கொண்டு வரணும்னு அங்க கமால் பாஷா ஆட்டாட்டருக்கு வராது. கிலாஃபத் மூவ்மென்ட்குள்ள நம்ம அவ்வளவு இல்ல. உதாரணம் அது உதாரணம் ஏன் சொல்றேன், அதாவது அதுக்கு பின்னாடி இருந்த ஸ்பிரிட் என்னன்னு பார்க்கணும். அப்ப காங்கிரசினுடைய மாநாட்டுல விவாதம் வருது, அந்த கலீஃபாவை ரெஸ்டோர் பண்ணணும்னு அங்க இருக்கிற மூவ்மெண்ட்டை. இங்க காங்கிரஸ் கட்சி ஆதரிக்காம காந்திஜி பேசும்போது அதை எதிர்த்து பேசுவது யார் தெரியுமா? முகமது அலி ஜின்னா. முகமது அலி ஜின்னா சொன்னார் அது துருக்கி நாட்டு பிரச்சனை, அதை நாம ஏன் இங்க பேசணும்னு. அப்ப காந்திஜி சொன்னார், அதை நாம் ஆதரிப்பதன் மூலம் நம் சுதந்திர போராட்டத்திற்கு இங்க இருக்கின்ற முஸ்லிம்களின் ஆதரவை பெற முடியும்னு. ஆரம்பத்திலிருந்து எப்படியாவது பேம்பரிங் சம்மோன் அண்ட் கெட்டிங் சப்போர்ட்ங்கிற ஒரு ராங் மைண்ட் செட் காங்கிரஸ் இருக்கிறது, இப்பவும் தொடருது. கொல்லப்பட்டிருக்காங்க, நடந்திருப்பது மனித உரிமை மீறல். நீங்க கரெக்ட். அது யார் பண்ண தப்பு, முதல் பண்ணது யாருன்னு முடிவு பண்ண முடியும். அவர்கள் தான் அவர்களுக்குள்ள இதுக்கு வரணும். we can only counsel, advise. நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, நிலைப்பாடு எடுக்க முடியாது. ஒரு பாலஸ்தீன் சார்ந்த நிலைப்பாட்டை திரு நச்சப்பன் சொன்னது போல நம்ம காந்திஜி காலத்துல இருந்து எடுத்து வந்திருக்கோம். அப்படிங்கும் பொழுது காந்திஜி அவர்கள் கிலாபத் மூவ்மெண்ட் ஆதரித்ததுதான் இந்திய பிரிவினைக்கு காரணம், விட்டுட்டது. அதை நம்ம ஆதரிக்க தயாரில்லை. பாலஸ்தீன் விவகாரத்துல has our policy been consistent for a very long time? இந்த நாட்டிலேயே மத ரீதியிலான பொலிட்டிக்கல் மைண்ட் செட் உருவாறதுக்கு கிலாபத் மூவ்மெண்ட் காரணம். அதனால இந்த மாதிரி வேற இல்ல. நான் சொல்ல வந்தது என்னன்னா, காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சிகள் இதை பெருசா பண்றது காரணம், ஏன்னா திங்கட்கிழமை விவாதிப்போம்னு சொல்லியாச்சு, அரசாங்கம் ஒப்புக்கொண்டிருக்கு. நண்பர் நாச்சிப்பன் அவர்களே சொன்னது மாதிரியா பிரதமர் ஏற்கனவே பிரேசிலேயே கண்டம் பண்ணியிருக்காரு, பெர்லின்ல. அப்படி இருக்கும் பொழுது இப்ப பாராளுமன்றத்தை முடக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது எதிர்கட்சிகளுக்கு? ஆக இவர்களுக்கும் அன்னைக்கு இங்க கிலாபத்தை ஆதரிச்சு முஸ்லிம் ஆதரவு பெறலாங்கிறதுக்காண்டி எத்தத்தின்னா பித்தன் தெளிங்கிற நடவடிக்கை, அதைத்தான் தப்புங்கிற. நாச்சியப்பன், இந்த குற்றச்சாட்டுகளுக்கு உங்களுடைய பதில்? அதாவதுங்க, ராஜா அவர்கள் என்னுடைய நல்ல நெருங்கிய நண்பர். இருந்தாலும் அதை விட நெருங்கிய நண்பர் டாக்டர் மைத்ரேயன் அவர்கள். இவரும் ஒன்னா RSSல பிரச்சாரகராக இருந்தவங்க. இன்றைக்கு மைத்ரேயன் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த சீர்திருத்த கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அதனுடைய கொள்கையிலே பல மாற்றங்களை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய பிரச்சாரகர். ஆகையினால அவர் போய் மீனவர்களுடைய பிரச்சனையும் இதையும் ஒன்று சேர்ப்பது என்பதே பிஜேபி எந்த அளவுக்கு RSS காரர்களை மற்ற கட்சிகளுக்குள்ளே நுழைத்து அவர் கேட்டதுல ஏதாவது தவறு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மீனவர் பிரச்சனையும் இலங்கை தமிழர் பிரச்சனையும் நேரடியா நம்மோடு தொடர்புடைய பிரச்சனை, அதை பற்றி ஏன் விரிவாக பேசக்கூடாது? அதை பற்றி முழுக்க பேசியிருக்கோம். ஒவ்வொரு முறையும் பாராளுமன்றத்தில் அதிகமாக பேசப்பட்ட பிரச்சனையே
மீனவர்கள் பிரச்சனை தான் இல்லங்க. அதனால அதை இதை இணைக்கவே கூடாது. எவ்வளவு மைத்ரேயன் ஒரு RSS காரராக இருப்பதனால இல்லங்க 1900 சொல்லலங்கிறீங்களா? அவர் தனிப்பட்ட கருத்தை சொல்லிருக்காருங்கிறீங்களா? அதிமுக கருத்து அது கிடையாது. இதுவரை ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அதை சொல்லவில்லை. இல்ல பார்லிமெண்ட்ல அவருக்கு இரண்டாவது நான் சொல்ல விரும்புவது அதிமுக நிலைப்பாடு சொல்றதுக்கு ஜனசங்கத்திற்கும் பிஜேபிக்கும் ஆதி காலத்திலிருந்து பாலஸ்தீனத்திற்கு எதிர்ப்பான உணர்வு உள்ளவர்கள். அது மட்டுமல்ல, இஸ்ரேலை தன்னகத்தில் வைத்துக் கொண்டு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேபிட்டலிஸ்ட் எல்லாம் இன்றைக்கு பிஜேபிக்கு துணை நிற்கக்கூடியவர்கள். பிரச்சனையை இஸ்ரேலோட நேரடியாக பேசிக்கொண்டு மறைக்கிறார்கள். பழைய பாலிசிக்கு மாற்றாக இஸ்ரேலோட நல்ல நட்பை பேண விரும்பியதா இல்லையா நரசிம்மராவ் அரசாங்கம்? எங்களுடைய அரசாங்கம் காங்கிரஸ் ஆட்சிதான் முதலாக இஸ்ரேலோடு உறவுகளை அதிகப்படுத்தியது. ஆனால் அதற்கு முன்னாலே கொடுமை செய்து கொண்டிருந்த இஸ்ரேலை ஆதரவு கொடுத்து பாலஸ்தீன மக்களையும் மற்றவர்களையும் கொடுமைப்படுத்திக் கொண்டிருந்த இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுத்தது RSS. அதுதான் வித்தியாசம். இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனத்தால் அங்கீகரிக்கப்பட்டதோ இல்ல, இந்த இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனத்தால் அங்கீகரிக்கப்பட்டதற்கு பின்னாலேதான் நரசிம்மராவ் அங்கீகரித்தார். அதுவரையில நாங்கள் அங்கீகரிக்கவில்லை. இல்ல, இந்த தருணத்தை ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும். அத்வானி அவருடைய பயோகிராபியில் எழுதியிருக்கிறார், ஆட்டோபயோகிராபியில் எழுதியிருக்கிறார், இந்த ஒரு பாலஸ்தீன பிரச்சனை இஸ்ரேல் விஷயத்துல இஸ்ரேலோட நட்பு பேணணும் அப்படின்னு அத்வானி நரசிம்மராவ் கிட்ட கேட்டபோது நரசிம்மராவ் இதற்கு நான் உடன்படுறேன், ஆனா என்னுடைய கட்சி உடன்படாது என்று சொன்னார் அப்படின்னு அத்வானி சொன்னார். அதை நரசிம்மராவ் மறுத்ததாக எனக்கு நினைவில்லை. இன்னும் நிறைய கேள்விகள் எழுந்திருக்கின்றன. மீனவர் பிரச்சனையோ இந்த விவகாரமோ ஏன் எடுத்துக்கொள்வதில்லை, விவாதிக்கப்படுவதில்லை, ஆர்வம் காட்டப்படல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அந்த குற்றச்சாட்டு உண்மைதானா? நாடாளுமன்றத்தில் குறிப்பா மாநிலங்களவையில் இந்த காசா பிரச்சனை ஒரு மிகப்பெரிய கூச்சல், குழப்பத்தை, அமளியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்திய அரசாங்கம் ஒரு தெளிவான நிலைப்பாட்டை இதில் எடுக்க வேண்டுமா, அல்ல இருதரப்புமே நட்பு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் தொடர வேண்டுமா? இந்த கேள்வி பிரதானமாக எழுந்திருக்கிறது. நான் திரு சுதர்சன் நாச்சியப்பன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். இன்னைக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. இன்னைக்கு பாராளுமன்றத்தில் நம் நாட்டு பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்கு. விலைவாசி உயர்வு, பெட்ரோல் விலை உயர்வு, ரயில்வே கட்டண உயர்வு, இதெல்லாம் மக்கள் பிரச்சனைகள். இதற்காக பாராளுமன்றம் முடங்கினால் சரி, ஏதோ இருக்கக்கூடிய ஒரு காசா பிரச்சனைக்காக பாராளுமன்றத்தை தொடர்ந்து முடக்குவது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஏற்புடையதுங்கிற இந்த கேள்வியும் எழுந்திருக்கிறது. சுதர்சன் நாச்சியப்பன், அதாவது இது இரண்டு வகையில பார்க்கணும். ஒரு நடைமுறையில வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து ஆட்சியில முழுக்க வழிமுறைகளுக்கு விரோதமாக நடக்கக்கூடிய ஒரு கட்சி என்பதை நிரூபிக்க வேண்டும் என்ற அடிப்படையில தான் இது முடக்கப்பட்டது. புதன்கிழமை அன்றைக்கு அந்த பட்டியலிலே வருகிறது இதை பற்றி விவாதிப்பது என்று சொல்லி. அப்படி வந்த பட்டியலிலே வந்ததை விவாதிக்க முடியாது என்று சொல்கிறார்கள். உள்ளே எங்களுக்கு என்ன காரணம் சொல்கிறார்? பிரதம மந்திரி வருவார் 2 நாள் சென்று அதற்கு பின்னாலே முடிவெடுப்போம் என்று சொல்கிறார். பிரதம மந்திரி தொலைபேசிகளை கேட்டு அவர் முடிவெடுக்க முடியும். ஒன்று. இரண்டாவது, சுஷ்மா சுவராஜ் அவர்கள் வேறு ஒரு பிரிவிலே ஒரு மனுவை கொடுத்து இதை நீங்கள் கொண்டு வரக்கூடாது என்று சொல்கிறார். கடைசியிலே தலைவர் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் சொன்னால், அவை தலைவர் அவர்கள் சுஷ்மா சுவராஜ் கேட்ட விதிகளின்படி செய்ய இயலாது, ஆனால் அருண்ஜேட்லி அவர்கள் கொடுத்திருக்கும் விதியின்படி இதை பட்டியலிலிருந்து எடுக்கிறோம் என்று அவர் ஆணை எடுக்கிறார். அப்படி என்றால் அவர்களுக்குள்ளேயே குழு மாற்றங்கள் இருக்கின்றன. இது ஒரு வகை. மற்றொன்று, நீங்கள் சொல்வது போல காசா என்பதை ஒதுக்கி விடுங்கள் என்று சொல்வது மிக வேதனையாக இருக்கிறது. காரணம் என்ன சொன்னார்? பெட்ரோல் விலை இருக்குதுல்ல, இல்ல நீங்க சொல்ல வந்த பெட்ரோல் விலை இருக்கு பாருங்க, அந்த பெட்ரோல் விலையே கூடும். இன்றைக்கு நீங்கள் அந்த பிரச்சனைகளை தலையிட்டு இந்தியா சரியான நிலை எடுக்காவிட்டால் எந்த பகுதியிலிருந்து நமக்கு டீசல் வர வேண்டுமோ அந்த நாடுகள் எல்லாம் தீப்பற்றி எரிய ஆரம்பிக்குமே. ஆனால் இங்கே மிக அதிகமான விலைக்கு விற்க ஆரம்பித்து விடுவார்கள். நம்முடைய நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, சிரியாவில் இருந்து அகண்ட சிரியா என்று சொல்லப்படுகின்ற ஒரு புதிய அமைப்பு ISIS என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய அடுத்த டார்கெட்டாக இங்கே பாலஸ்தீனத்தை தாண்டி வந்ததற்கு பின்னாலே அவர்கள் இந்தியாவின் மீது வரப்போகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது நம் பாதுகாப்புக்கு உரிய ஒரு முக்கியமான பிரச்சனை. இது மூன்றாவது பிரச்சனை என்று சொன்னால், மைத்ரேயன் அவர்கள் சொன்னது போல
மீனவர் பிரச்சனையை கொண்டு வந்து இதில் சொருகுவது போல இன்றைக்கு அமெரிக்காவும் பிரிட்டனும் என்ன செய்கிறது? இன்றைக்கு காலையிலே இப்போது செக்யூரிட்டி கவுன்சிலே விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவிலே நியூயார்க்கிலே எதை? மலேசியாவுடைய பிளேன் கிராஷ் ஆனதை பற்றியும், அங்கே நடக்கக்கூடிய ரஷ்யா சுட்டதா, இல்லை யுக்ரைனில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் சுட்டார்களா, இல்லை யுக்ரைன்காரர்கள் சுட்டார்களா என்று உலக கவனத்தை திருப்புகிறார்கள். இதுதான் உலக கவனத்தை திருப்புகிற முறை தவறு என்று நாங்கள் சொல்லுகிறோம். காரணம், நீங்க எந்த இடத்துல இருக்கிறதோ மலேசியா பற்றி விவாதிக்க வேண்டும், பாதிக்கப்பட்ட மக்களை பற்றி விவாதிக்க வேண்டும், அதே நேரத்தில் காசாவையும் நாம் சரிப்படுத்த வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் நம்முடைய நாட்டுடைய பொருளாதாரமே நொடுங்கிவிடும். இது விவாதிக்க விஷயம் அல்ல அப்படிங்கிறது உங்களுடைய ஆகையினாலே நீங்கள் விவாதிப்பதற்கு தயாராக இல்லை என்றுதான் பொருள். திரு ஹெச் ராஜா, டேக் மை கொஸ்டின் அஸ் வெல். இன்னைக்கு வந்து 2 பேர் நட்பு நாடுகள் ஒரு பொசிஷன் எடுக்க முடியாது, கண்ட்ரி ஸ்பெசிபிக்கா இந்த தருணத்தில் ஒரு பொசிஷன் எடுக்க முடியாது அப்படின்னு அமைச்சர் சொல்கிறார். இந்த மாதிரி கண்ட்ரி ஸ்பெசிபிக்கா நம்ம வந்து ஒரு பொசிஷன் எடுத்ததே இல்லையா? மனித உரிமை மீறல்கள் வெளிநாடுகள்ல நடந்த பொழுது நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன் எடுத்ததே இல்லையா? ஏன்னா இன்னைக்கு சிவிலியன்ஸ் கொல்லப்பட்டிருக்காங்க. பாருங்க, பிரதமர் வந்த பிறகு 2 நாள் கழிச்சு மண்டே வரைந்த திங்கட்கிழமை அதை எடுத்திருக்கோம், அத விவாதத்துக்கு வருது. அன்னைக்கு விவாதம் பண்றதுக்குள்ள என்ன ஆக போகுது? 2வது, நம்ம ஒரு நிலைப்பாடு எடுக்க தான் விவாதமே. நாம அங்க போய் வந்து பாலஸ்தீனத்தையும் நம்மால் நிறுத்த முடியாது, இஸ்ரேல் நம்மால் நிறுத்த முடியாது. ஏன்னா இன்னைக்கு இஸ்ரேலோட நிலைமை சும்மா ஏதோ இஸ்ரேலை பற்றி நாம குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஒரு நாட்டு மக்களை அந்த இடத்தை விட்டு எல்லாரையும் அழிச்சு விரட்டி விட்ட பிறகு உலகத்தில் இருந்தவர்கள்லாம் உள்ளபடியே ஒரு உதாரணமாக பாராட்டப்பட வேண்டிய ஒரு சமுதாயம் இந்த உலகத்துல இஸ்ரேல். என்ன இல்ல சொல்ல வரேன். அதனால இஸ்ரேல் வந்து அழிக்கப்பட்ட நாடு. இன்னைக்கு என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்னு பத்திரிகையில படிச்சேன், அரபு யுத்தத்தை நிறுத்தினால் யுத்தம் நின்றுவிடும், இஸ்ரேல் யுத்தத்தை நிறுத்தினால் இஸ்ரேல் முடிந்துவிடும். அந்த அளவிற்கு இன்னைக்கு நண்பர் சுதர்சன் ஆட்சி ISIS பற்றி பேசியதை நான் வரவேற்கிறேன். ஏன்னா இந்த காங்கிரஸ் கட்சி முதல்ல ஒரு பொசிஷன் எடுங்க, பேன் இஸ்லாமிக் டெரரிசம். அது ஆப்கானிஸ்தானா இருக்கட்டும், ஈராக்கா இருக்கட்டும், பாலஸ்தீனா இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் நடந்து கொண்டிருக்கின்ற முழுசா விவாதிப்போம். ஏன்னா நம்ம எல்லைக்குள்ள புந்து ராணுவ வீரர் கழுத்தை வெட்டிட்டு போறாங்க, பார்லிமெண்ட்ல எந்த வித காங்கிரஸ்காரருக்கும் ரத்தம் கொதிக்கல. ஆனா இன்னைக்கு திடீர்னு அங்க கொதிக்கிறது, இங்க செத்து போன ஹிந்து சோல்ஜர்னா இது கேள்வி கேட்கலாம். இல்ல இல்ல, அவங்க அந்த எண்ணத்துலதான், அதனாலதான் அவங்க இல்ல இல்ல நோ நோ இட்ஸ் நாட் அப்ஜெக்ஷனபிள், இட்ஸ் a fact. காங்கிரஸுக்கு மகாத்மா காந்தி காலத்திலிருந்து மத ரீதியிலான சோல்ஜருக்கு மதம் கற்பிக்க வேண்டாம், ஹிந்து சோல்ஜருக்குன்னே சொல்லவில்லை. காங்கிரசுடைய கண்ணோட்டமே ஹிந்துக்கள் பாதிச்சா கவலைப்பட மாட்டேன், உலகத்துல எங்கேயா இருந்தாலும், அது தமிழ் மீனவரா இருந்தாலும் கவலைப்பட மாட்டேன், விவாதிக்கிறேன். மைத்ரேயன் சொன்னதுல என்ன தப்பு? நீங்க ஏன் முடக்குறீங்க? நான் கேட்கறது, பார்லிமெண்ட் முடக்கிற அளவுக்கு என்ன வந்தது பிரச்சனை? அப்ப உங்களுக்கு என்ன மோர் லாயல் தான் கிங்? இல்ல, இந்த மாதிரி மனித உரிமை மீறல்கள்ல இந்தியா ஒரு பொசிஷன் எடுத்ததே என்ன தப்பு? 83ல தமிழர் பிரச்சனை வந்த பொழுது இந்திரா காந்தி இந்த ஜெனோசைட் என்று சொல்லி பார்லிமெண்ட்ல வெளியில ஒரு தெளிவான நிலைப்பாடு எடுத்தாங்க. சவுத் ஆப்பிரிக்கா விஷயத்துல நம்ம ஒரு நிலைப்பாடு எடுத்தோமே, இதுல வந்து பாலஸ்தீன்ல வந்து நம்ம தொடர்ந்து ஒரு ஸ்டேட்டட் பொசிஷன் இருக்கும்போது why not state? இல்லைங்க, நீங்க பாருங்க, பாலஸ்தீனம் தப்பே பண்ணல, இஸ்ரேல் பண்ணிருக்கணும் பேச முடியாது. என்ன ஹமாஸ் தீவிரவாதிகள் போய் அங்க இருக்கிறவர் இப்ப என்ன சொல்லலாம், பாலஸ்தீனர் கொன்னவர் எண்ணிக்கையை விட இஸ்ரேல்காரங்க கொண்ட எண்ணிக்கை கூட இருக்குன்னு நம்ம கணக்கு பார்க்கலாம். ஆகவே நாம் இன்னைக்கு புரியுது. இப்ப ஈராக்ல உடனடியாக சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் ஒரு டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்க்கு we are signatory, சோ நம்ம ஒரு தார்மீக பொறுப்பெடுக்க வேண்டாமா? 2 நாள் என்ன ஆயிடும்? ஒரு மனித உரிமை மீறல, மனித உரிமை மீறல் சொல்றதுல என்ன பிரச்சனை? இந்த நாட்டில் இருக்கின்ற காஷ்மீர் இருக்கின்ற பண்டிட்களை அடிச்சு விரட்டி அகதிகளா உட்கார்ந்து இருக்கான், அதை பற்றி ஒரு நாள் பார்லிமெண்ட் காங்கிரஸ் முதல்ல நான் என்ன சொல்றேன், காங்கிரஸ் நண்பர்கள் காஷ்மீர் பண்டிட்டுக்காக முடக்குங்க, ஒரு நாள் அவங்களுக்காக கண்ணீர் ஒண்ணு சிந்தனை உண்டா காங்கிரஸ்? நீங்க தானே அந்த பண்டிட் எல்லாம் இன்னைக்கு காஷ்மீர் இந்துக்கள் பூரா இன்னைக்கு அகதிகளா இருக்கிறதுக்கு காங்கிரஸ் தானே காரணம். இது பொலிட்டிக்கல் இல்ல, காங்கிரஸ் மைண்ட் செட் ஆன்டி ஹிந்துவா இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு அவங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ண நினைக்கிறாங்க என்று குற்றச்சாட்டு. இன்னைக்கு நம்ம விவாதித்தே ஆகணும், உடனடியாக பேசி ஆகணும் அப்படின்னு பாராளுமன்றத்தை முடக்குறீங்க. நாம டெரரிசத்துக்கு ஒரு விக்டிம். பாகிஸ்தான் தொடர்ந்து கிராஸ் பார்டர் டெரரிசம் செய்ய, நம்மை தொடர்ந்து நம் மீது அத்துமீறல்கள் செய்ய எவ்வளவு நாடுகள், குறிப்பா எவ்வளவு அரபு நாடுகள் இதை பற்றி அவங்களுடைய பாராளுமன்றத்தில் பேசியிருக்காங்க. நம்ம பேசுறதுக்கு இதை பற்றி அதாவது எல்லா அவைகளிலேயும் அவர்கள் பேசியிருக்கிறார்கள்.
இதுல குறிப்பாக ராஜா அவர்களுக்கு அன்போடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இது இஸ்ரேல் செய்தது தவறா, பாலஸ்தீனம் செய்தது தவறா என்பதை பற்றி விவாதிக்க வேண்டிய பொறுப்பு ஐக்கிய நாடுகள் சபைக்கு இருக்கிறது. நமக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு, நமக்கு டீசல் விலை கூடிவிடக்கூடாது, நமக்கு இருக்க வர வேண்டிய பெட்ரோல்கள் வர வேண்டும், நமக்கு வர வேண்டிய விலைவாசியை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஆர்வத்திலே அங்கே அமைதி நிலவ வேண்டும் என்று விரும்புகிறோம். 2 நாளிலே என்ன ஆகிறது என்று கேட்கிறார். மனித உரிமை 2 நாட்களில் பெட்ரோல் எக்கனாமிக் தவறு அப்படி சொல்லாதீங்க. மனித உரிமை மீறலை நிறுத்த வேண்டும் என்று தான் சொல்லுகிறோம். 2 பக்கமும் அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். 2 நாளிலே என்ன ஆயிற்று என்று கேட்கிறார். 2 நாளிலே 2000 பேர் செத்திருக்கிறார்கள், 18,000 பேர் அகதிகளாக போயிருக்கிறார்கள், போவதற்கு வழி இல்லாமல் கிடக்கிறார்கள் 2 நாளையில. ஆனால் இந்தியா பேசியிருக்கவையானால், ஐக்கிய நாடுகள் சபையில் இதை பிரச்சனை கொண்டு வந்திருக்கிறார்கள், அதை நிறுத்தி இருக்க முடியும். மலேசியாவுடைய வலிமையை பற்றி இன்னைக்கு ஆட்சியில இருக்கிறார்கள். மலேசியால இந்திய பூர்வ குடிகள் மலேசியா பற்றி பேசுவதுதான். மலேசியால மதத்தை பற்றி பேச, மலேசியால இந்திய மதத்தை விட்டுருவோம், மதத்தை விட்டுருவோம், மதத்தை விட்டுருவோம், மனிதர்களாக மதிக்கிறோம், மதத்தை விட்டுருவோம், மதத்தை விட்டுருவோம், மதம் பற்றி கம்யூனலைஸ் பண்ண வேண்டாம். மலேசியால இந்திய பூர்வ குடிகள் நீங்கள் கேட்கிறீர்கள். மலேசியாவில் யார் போய் உட்கார்ந்து பேசுகிறார்? டெரரிஸ்டோடு பேசுவது யார்? ஆர்எஸ்எஸ் இருந்தவர், துணைவர் இருக்கக்கூடியவர். ஏன் போய் பேசினார்? உங்களுக்கு தைரியம் கிடையாது. உங்களோட இந்த மாதிரியான பொய்யான குற்றச்சாட்டு ஓன் ஸ்டிக். திரு சுதர்சன காங்கிரஸ் எப்படியுமே நான் கேட்கிறேன், காஷ்மீர் பண்டிட்டுக்காக ஜவஹர்லால் நேரு காலத்திலிருந்து ஒரு துரும்பு எடுத்து போட்டீங்களா? எத்தனை ஆயிரக்கணக்கான அகதிகள். அது மட்டும் இல்ல, ஒரே நாள்ல லியாக்கத் அலி கான் இருக்கும் பொழுது ஈஸ்ட் பாகிஸ்தான்ல 1 லட்சம் இந்துக்கள் ஒரு நாள்ல கொன்னதை கண்டிச்சு கூட பிரதமர் அன்னைக்கு பேசல. உங்க பாரம்பரியமே ஏன் அப்படி இருக்குங்கிறதா என்னோட கேள்வி. திரு சுதர்சன காஷ்மீர் பண்டிட் ஜவஹர்லால் நேருவே பேசவில்லை என்று சொல்லுகிற பொய் இருக்கிறது. அதை விட பெரிய தவறு எதுவும் கிடையாது. ஏதோ ஒரு குறிப்பிட்ட இனத்திற்காக பாடுபடுவர் போல காட்டிக்கொண்டு நீங்கள் தவறுகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள். காஷ்மீர் பண்டிட்டுகளை நீங்கள் வாஜ்பாய் அவர்கள் இருக்கிற பொழுது இதே குடியிருப்பை திரும்ப வந்து கொடுக்கவில்லை, ஏன் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை? காங்கிரஸ் ஆட்சியிலே இந்தியா முழுவதும் பாதி இருக்கிறார்கள். நீங்கள் வந்து காப்பாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்கள் அறிவாளிகள், வெளிநாட்டு உங்களால ஒரு 1000 பேரை கூட பார்லிமெண்ட் நடத்துறது நாடகம் முடியவில்லை. நாடகம் நண்பரே, பார்லிமெண்ட் நடக்கிறது நாடகம். உங்களுக்கு ஹியூமன் ரைட்ஸ் பத்தி கவலையே இல்லை. இருந்தா இந்தியாவில இருந்து டிஸ்பிளேஸ்ட் பீப்புளுக்கு ஏன் பேசலங்கிறதா என் கேள்வி. உங்க ஹியூமன் ரைட்ஸ் பத்தி காங்கிரஸ் கவலைப்படல, முஸ்லிம் ஓட்ட பத்தி கவலைப்படுறீங்க. ஒன் லாஸ்ட் क्वेश्चन, இதுல நம்ம டைக்ரஸ் பண்ணுவோம். காஷ்மீர் விஷயத்தை பத்தி அதிகமா பேச வேண்டாம். ஒன் லாஸ்ட் क्वेश्चन, ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் பிரச்சனை, எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் பாதிக்கப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் சுட்டி காட்டுறீங்க. வெளிநாட்டு பிரச்சனை என்று மட்டுமே பார்க்க முடியாதுன்னு சொல்றீங்க. மலேசியால சமீபத்தில் அங்க இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு, இங்கிருந்து போன பூர்வ குடிகளுக்கு, பூர்வ இந்திய குடிகளுக்கு மிகப்பெரிய பிரச்சனை அந்த நாட்டில் வந்தது. அதற்காக போராட்டம்லாம் நடந்தது. அது பற்றி இந்திய பாராளுமன்றத்தில் உங்களுடைய ஆட்சி காலத்தில் எவ்வளவு நாள் பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டது? அவர்கள் நம்ம நாட்டிலிருந்து போனவங்க. விவாதித்தோம். அதை செய்தவர்கள் யார் தெரியுமா? அன்புக்குரிய ராஜா அவர்களுடைய ஆர்எஸ்எஸ் காரர்கள் ஸ்ரீரங்கத்தில் வைத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அங்கு அமைதியா வாழக்கூடிய மக்களை ஜெயிலுக்கு அழைத்து ஆர்எஸ்எஸ் உண்டு. நீங்க ஆர்எஸ்எஸ் வேலையை இந்து மக்களை நிம்மதியாக வாழக்கூடாது, இல்ல தமிழர்களை அழிக்க வேண்டும். இதுவே அவர்களுக்கு வேலை ஒரே நாடு, ஒரே இனம், ஒரே மொழி, இதுதான் அவருடைய நிலை. ஒரே நிலை, பல வெவ்வேறு வழிபாடு இருந்தாலும், பல கலாச்சாரம் சேர்ந்தது இந்தியா, பல மொழிகள் சேர்ந்தது இந்தியா. இருந்தா என்னங்கிற, இனம் ஒன்று, இனம் ஒன்று, பல இனம்னு பேசுறதே பிரிவினைவாதம். ஒன்று இல்லை, வேறு, நீங்கள் வேறு, நீங்கள் சிந்திக்கக்கூடிய சிந்தனை வேறு, நாங்கள் சிந்திப்பது வேறு. இந்தியா என்பது பல இனங்கள் சேர்ந்த ஒரு நாடு, ஒரு இனம் அல்ல. இந்தியா ஒரே இனத்தை சேர்ந்த மாநிலங்கள். சிங்கிள் நேஷன் சொல்லி பார்க்கலாம். ஆனால் உலகம் ஏற்றுக்கொள்ளாது, மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒன் லாஸ்ட் क्वेश्चन திரு ராஜா, இது வந்து ஒரு கம்யூனல் ஆங்கிள் அசைட்,
அங்க நடப்பது மனித உரிமை மீறல்கள். இது நட்பு நாடா, அது எதிரி நாடா அப்படின்னாலும் கூட மனித உரிமை மீறல்களை கடுமையா கண்டிக்கணும். இந்தியா ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் எடுக்கணும். சிக்னேட்டரி டு இன்டர்நேஷனல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். இந்தியா ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனை இதுல பாதிக்கப்பட்டவர்கள் சார்ந்து எடுக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அநியாயமானதா? ஏன் எடுக்காது இந்தியா? கொஞ்சம் அமைதியா பேசினா நல்லா இருக்கும். ஏன்னா இதுல யார் மீறியவர், முதல்ல மீறியது யாரு, அதிக எண்ணிக்கையில மீறினது யாரு, இதைத்தான் நம்ம பேசிட்டு இருக்க முடியும். பாலஸ்தீனமும் இஸ்ரேல் மக்களை அவர்கள் தனி நாடு, ஆகவே இவங்க ஹமாஸை வச்சு அங்க கொண்டு போய் அங்க இருக்கிற ராணுவ வீரர்களை, போலீஸ அடிக்கிறதையும் நாம கண்டிக்கணும். கவனமா அணுகப்பட வேண்டிய விவகாரம் என்று சொல்ல, இது புறந்தள்ள வேண்டிய விவகாரம் இல்ல. நிச்சயமாக நம்முடைய எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் மட்டுமல்லாது ஹியூமன் ரைட்ஸ் சார்ந்த ஒரு விஷயம். இந்தியா ஒரு நிலைப்பாடு எடுக்கணும் அப்படிங்கிறது காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுடைய பார்வையாக இருக்கிறது. இந்தியா என்ன செய்யும்? கடுமையான நிலைப்பாட்டை எடுக்குமா, இல்ல நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய நட்புகள் இதற்கு இடையில வருமா? பல கேள்விகள் எழுந்திருக்கிறது. இந்த தருணத்தில் இந்த நிகழ்ச்சியை நிறைவேற்றதாக வேண்டும். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு ஹெச் ராஜா அவர்களுக்கும், முன்னாள் அமைச்சர் திரு சுதர்சன் நாச்சப்பன் அவர்களுக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். வணக்கம்.